எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னது ஒரு என்டையர் சாப்டர் நம்ம எவ்வளோ டீட்டெயிலாகவும் போய் ரொம்ப டீட்டெயிலாகவும் போகாம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு நம்ம சீக்கிரமா முடிக்கிறோம் ஒரே வீடியோல. அதுதான் நம்ம இன்னைக்கு பிளான். தட் இஸ் ஒன் ஷாட். நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் ஷாட் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த ஒன் ஷாட் வீடியோல எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மளோட ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், ஜுவாலஜியோட முதல் சாப்டர். அதுதான் நம்மளோட ஒன் ஷாட் வீடியோ. பிகாஸ் இது நம்ம ஆல்ரெடி முடிக்கல இல்லையா, நம்ம இது முடிக்கவே கிடையாது. ஸோ இந்த சாப்டர் முடிக்காதனால நம்மளுக்கு ஒன் ஷாட் அப்படின்னு கொடுத்தோன்னே ரொம்ப வசதியாக போயிருச்சு. சரி, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் ஒன் ஷாட் அப்படின்னு சொன்னாலே டைம் கன்சியூமிங், ஏன்னா பெருசாக டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்காமல் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே இல்லையா? 1 2 3 நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேனா? சரி, ஸோ டுடே வி வில் டாக் அபவுட் திஸ். ஓகே, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ். ஆல் ரைட், ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ச் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேட்ச் பற்றி பேசணும். என்ன பேட்ச்? நம்மளோட பிடபிள்யூ ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிடபிள்யூ ஆப்பில் உங்களுக்கு பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி சர்ச் பார் இருக்கும் இல்லையா? சர்ச் பார். அந்த சர்ச் பாரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பாரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் நேம் டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் நீங்கள் வலிமை கிளாஸ் 12 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணு தெரியலையா? சரி, வலிமை கிளாஸ் 12 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி பேட்ச் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ரோல் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க, என்ரோல் நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ என்ரோல்மெண்ட். ஓகே, ஃப்ரீ என்ரோல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரீ என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே இருக்கு. அதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி, ஹாய் விக்னேஷ், குட் ஈவினிங். ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அதில் டிபிபி உங்களோட வீடியோ நோட்ஸ், நீங்கள் நோட்ஸ் பார்க்கலாம், நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட், சரி. எஸ், ஹலோ விக்னேஷ், ஹாய், குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ல இருக்கிற இந்த என்டையர் சாப்டரை நம்ம கவர் பண்ண போகிறோம் ஆஸ் அ ஒன் ஷாட் வீடியோ. ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கிறது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன, அது நம்ம படிக்க போகிறோம். ஃப்ராக்மெண்டேஷன் என்ன, அது நம்ம படிக்க போகிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் பேசிக் தான். பிகாஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால சின்கேமி, கான்ஜுகேஷன் அதெல்லாமே படிப்போம். பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஏன்னா ஏசெக்சுவல் தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஏன்னா லைன் பை லைன் ஒன் ஷாட்ல முடிக்க முடியாதுல்லடா. லைன் பை லைன் பண்ணால் டைம் எடுத்துரும். பட் ஸ்டில் லைன் இங்கே தெரியாது, நான் இங்கே போர்டில் இருக்காது. ஆனால் உங்கள் புக்கில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, புக்கில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஆனால் போர்டில் லைன்ஸ் இருக்காது, அவ்வளோதான். ஓகே, நம்ம எழுதுறது தான். என்னென்ன அதில் இம்பார்ட்டன்ட் இருக்கும் அதை நம்ம இங்கே எழுதி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ கிட்டத்தட்ட இது லைன் பை லைன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் லைன்ஸ் மட்டும்தான் இதில் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள் பக்கத்தில் நீங்கள் புக்கு வச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, சரி. ஸோ ஏன்னா நான் இங்கே கண்டென்ட் எடுத்து நான் கொடுத்து லைன் பை லைன் சொன்னேன்னா அதை ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ ரீட் பண்ணுறது நம்மளோட நான் முன்னாடி பண்ண என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த மாதிரி பண்ணுறது. அதனால தான் சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஓகே, எனக்கு அது வேண்டாம். நம்ம இருக்கிற லைன் பை லைனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளோதான். அது வந்து நம்ம எழுதி இங்கே அப்படி டிஸ்பிளே பண்ணி தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எடுத்தால் நம்ம ஜஸ்ட் ரீடிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஐ டோன்ட் லைக் தட் கைண்ட் ஆஃப் டீச்சிங். சரி, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கவர். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவர் பண்ண போகிறோம். கரெக்டா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். உங்க புக்ல கொடுத்துருக்காங்க தானே, ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இங்க பாருங்க, நான் ஸ்லைட்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஸ்லைட்ஸ்ல என்ன நிறைய பிக்சர்ஸோட இருக்கு. ஸோ உங்க புக்ல இருக்கிற அத்தனை பிக்சர்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல கிடைக்கும். ஓகே, புக்ல இருக்கிற அத்தனை பிக்சர்ஸ் கிடைக்கும். ஸோ பிக்சர்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்லைட்ல இருக்கு. அதை தவிர மீதி எல்லாமே யூ கேன் சி த பிக்சர்ஸ் மட்டும் நம்ம ஸ்லைட்ல இருக்கு. அதை தவிர மீதி எல்லாமே என்னது நம்ம எழுத தான் போறோம். ஸோ லைன் பை லைன் நம்ம எழுத போறோம். பட் எல்லாமே நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்? நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, உங்களுக்கு எங்க புரியலையோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, எங்க புரியலையோ அதுங்க
நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரியல அப்படின்னு. சரி, அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? தட் we need to understand. ஆனா வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? So reproduction is the method of producing young one. Okay, correct? It's a biological process. It is a biological process. Biological process. Biological process of producing young ones. Producing young ones. All right? Producing young ones. So இதுதான் நம்மளோட reproduction. கரெக்டா? சரி. So it's a biological process of producing young ones. Very good. அதுக்கப்புறம் reproduction எதுக்கு வேணும்? So reproduction நம்ம what is the need? What is the need of reproduction? Reproduction ஓட need என்ன? Need of reproduction. So reproduction கான need என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. ஏன் சார் நம்ம ரீப்ரொடக்ஷன் படிக்கணும்? எதுக்கு ரீப்ரொடக்ஷன்? நம்ம லைஃப்லயே நம்ம இருக்கு ரீப்ரொடக்ஷன் எதுக்கு தேவை? வாட் இஸ் த நீட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டா டு கண்டினியூ அவர் ஸ்பீஷீஸ். டு கண்டினியூ அவர் ஸ்பீஷீஸ் கண்டினியூட்டிக்காக தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். சரி, கண்டினியூட்டி ஸ்பீஷீஸ் அப்படி பண்ணல அப்படின்னா, இஃப் நாட் அப்படின்னா என்ன ஆகும்? The species will get extinct. ஏன் அப்படின்னா every organism is what? Mortal. எல்லாத்துக்குமே ஒரு அழிவு இருக்கு. ஸோ அது அழிஞ்சு போகும். ஆனால் அழியறதுக்கு முன்னாடி அது அதோட சந்ததிகளை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, ஆஃப்ஸ்பிரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னா அதோட ஸ்பீஷீஸ் கண்டினியூ ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அந்த ஸ்பீஷீஸ் அந்த அழிவோட அந்த ஸ்பீஷீஸ் கம்ப்ளீட்டாகவே அழிஞ்சு போயிடும். ஓகே, எந்த ஒரு இண்டிகேஷனுமே இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் இருந்திருக்குங்கிற எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ஓகே, எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. அதனால நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா? அதனால நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ரீப்ரொடக்ஷன் எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் பண்ணுவாங்களா? கரெக்ட் தான். எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் பண்ணுவாங்களா? எஸ். ஆல் ஆர்கானிசம்ஸ், ஆல் அனிமல்ஸ் and even plants, all plants and animals, even microbes reproduce. அப்படின்னா as a one line என்ன சொல்லலாம்? all living organisms reproduce. இத one line என்ன சொல்லலாம்? all living organisms reproduce. ஓகே, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். எல்லா லிவிங் ஆர்கானிசம்னா என்ன சொல்ல வரேன்? எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்னா இதுல நம்மளோட மைக்ரோப்ஸ்ல இருந்து ஓகே ஹையர் ஆர்கானிசம் வரைக்கும் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ல வந்தா இன்னொரு விதத்துல சொல்லலாம். ஆல் ஆர்கானிசம்ஸ் மீன்ஸ் ஆல் யூனிசெல்லுலர் டு மல்டிசெல்லுலர் இப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா ஆர்கானிசம்ஸும் என்ன பண்ணும்? ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஆல் ஆர்கானிசம்ஸ் தே ரீப்ரொடியூஸ். சரி, அதுக்கப்புறம் வேற மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். கரெக்டா? நம்மளுக்கு என்ன வேணும்? மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். சரி, வேற ரீப்ரொடக்ஷன் பத்தி வேற ஏதாச்சும் பாயிண்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருதா? ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதோட என்ன ஆகும்? தே வில் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். வணக்கம் லத்திகா, வணக்கம். என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஹாய் சிவா, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. சிவா புதுசா ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் லத்திகா சொல்லுங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்றீங்க. எல்லாம் நலமா? எஸ். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா, சார் ஐ எம் இன் கிளாஸ் 8th, கேன் ஐ சி திஸ் கிளாஸ்? உங்களுக்கும் ரீப்ரொடக்ஷன் இருக்குதானே? உங்களோட சாப்டர்ஸ்லையும் இருக்கு. அதனால நீங்க நல்லா பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதை பார்க்கறதுனால நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். தப்பே கிடையாது.
உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன கேட்குறாங்களோ அதை விட அதிகமாகவே நம்ம படிப்பீங்க இன்னைக்கு. 1 மணி நேரம் தான், அதுக்கு மேலே போகாது. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அதனால இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆஸ் அ ரிசல்ட். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லத்திகா. நான் நல்லா இருக்கேன். பட் நீங்க இல்லாம கிளாஸ், நீங்க இல்லாம பிளஸ் இப்போ யார் அவங்க பேர் என்ன, சித்ரா, அவங்களும் வரது கிடையாது நம்ம கிளாஸுக்கு. ஓகே, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் போயிடுச்சு, ஏன்னா அவங்களும் வரது கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் ஓகே, தட்ஸ் ஓகே. ஹாய் பிரியதர்ஷினி, வணக்கம் வணக்கம் பிரியதர்ஷினி. உங்களோட நான் சேட் தான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வலிமையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஐ கெஸ். ஸோ அதனால தான் நீங்கள் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, சரி. ஸோ ரீப்ரொடக்ஷன் அதான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா, ஓகே, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓகே, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு விதமான ரீப்ரொடக்ஷன் கேஸ். இனி நான் கண்டினியூஸா வருவேன். நேம் நேம் பி ரிமெம்பர் சார் விக்னேஷ். கண்டிப்பா, கண்டிப்பா இங்க வர அத்தனை பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து மாத்தி வருவாங்க ஐடியில, அது ஞாபகம் இருக்காது. மற்றபடி எனக்கு எல்லாமே நேம்ஸ்மே ஞாபகம் இருக்கும். சரி விக்னேஷ், நீ வந்து பழைய ஸ்டூடெண்ட் இல்ல, நம்ம நேத்து கிளாஸ்ல வந்தேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? நேத்து பிரைட்டன் சார் கிளாஸ்லயும் நீ இருந்த, நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, சரி. ஓகே லத்திகா, டெய்லி நீ வாங்க. ஐ ஹோப் நீங்க டியூஷனை விட்டுட்டு உங்களோட ஃபோக்கஸ்ல நீங்க இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இல்லை தானே லத்திகா? சரி, எஸ் 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 விக்னேஷ். ஸோ நோ ப்ராப்ளம், ஐ ரிமெம்பர், ஐ ரீகால் எவ்ரி டே. ஓகே, சலோ சலோ சலோ, வெரி குட். ஸோ அதுதான் ரீப்ரொடக்ஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் நம்ம வந்து இந்த சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர் கிடையாது. நீங்க புக்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 பேஜ் இருக்குமா, அவ்வளோதான். 8 பேஜில் 9 பேஜ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே முடிச்சிடும். நம்ம அந்த ஒவ்வொரு பேஜ்லையும் பெருசா பிக்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். கண்டென்ட்ங்கிற பேரில் ஒன்றுமே இருக்காது, அப்படிதானே? ஸோ அதனால சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, சலோ. இந்த 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 இதான் நான் மிஸ் பண்ணுறேன் லத்திகா. திஸ் வாட்டர் பாட்டில் அதுக்கு இது பேர் என்ன, ஏதோ சொல்லுவாங்களே, ஐயோ வைஃப் கூட அடிக்கடி சொல்லுவாளே, வாட் இஸ் தட், மறந்துருச்சு எனக்கு. சரி, எனிவேஸ், டியூஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? ஓஹோ, மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சு. அப்போ நீங்க அதனால தான் சீக்கிரம் முடிச்சிடலாம். மேக்ஸ் எக்ஸாம் தானே, சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்க அதுக்கு போய் மேக்ஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்கலாம் இங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரீப்ரொடக்ஷன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்னது? ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா ப்ராஜெனி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராஜெனி எப்படி இருக்கலாம்? இந்த ப்ராஜெனி பேரண்டோட சிமிலரா இருக்கலாம். சிமிலர் டு பேரண்ட் இப்படி இருக்கலாம். ஆர் இட் கேன் பி வாட்? இட் கேன் பி டிஸ்சிமிலர் டு பேரண்ட். இது எப்படி வேணா இருக்கலாம். இட் கேன் பி சிமிலர் டு பேரண்ட் ஆர் இட் கேன் பி டிஸ்சிமிலர் டு பேரண்ட். இது வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, சரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் ப்ராஜெனி. ஓகே, வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? ரீப்ரொடக்ஷன். Oh my God. Okay. Yes, I am married. Okay, I am married and I have a very beautiful wife. Okay, and anyways, chalo. Thank you so much for your wishes, Ratika. So இதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அடுத்து என்னது? மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா, ஓகே, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட 2 modes of reproduction we have. What is that? 2 mode of reproduction. Okay, 2 mode of reproduction. So let me erase this one. இதை நம்ம erase பண்ணிடலாம்.
ஓகே. ஐயோ, modes of reproduction. Okay, modes of reproduction. சரி, all modes of reproduction have some basic features. Modes of reproduction ஒரு basic features என்னென்ன இருக்கு? Basic features, basic features of modes of reproduction. Modes of reproduction. Basic, okay, basic features என்னென்ன இருக்கு? என்னென்ன basic features நம்ம கிட்ட இருக்கு? ஐயோ, what is this? What is this? என்னடா இது மேஜிக்கா இருக்கு? What is this magic board? என்ன மேஜிக் போர்டு இது? எனக்கு புரிய மாட்டேங்குது. Oh shit. என்னடா நடக்குது? What is happening? ரூம்குள்ள வந்த உடனே, ஓகே, ரூம்குள்ள வந்த உடனே கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும் போதே நினைச்சேன், ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த போர்டில் சம்திங் இஸ் ராங். ஸோ அந்த சம்திங் என்னது? இதுதான், பேய் இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஸ்டுடியோக்குள்ள பேய் இருக்கு, அதனால தான் அந்த பேய் தான் ஆட்டம் காட்டுது. சரி, பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, synthesis of RNA synthesis, synthesis of proteins, synthesis of proteins. ஸோ எல்லா எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும், அந்த ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும். கண்டிப்பா அதுல புரோட்டீன் சிந்தசிஸும் நடக்கும். ஓகே, புரோட்டீன் சிந்தசிஸும் நடக்கும். அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் நடக்கும். ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ இதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் நடக்கும். என்ன நடக்கும்? செல் டிவிஷன் நடக்கும். growth, formation of reproductive unit, அப்படின்னா reproductive organs, structures develop ஆகும். So formation of reproductive units, okay, and reproductive unit form ஆனதுக்கு அப்புறம், and last their fertilization. இது எல்லாத்துலயுமே இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் நடக்கும். இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லா டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லயும் இருக்கும். அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, எந்த விதமான ரீப்ரொடக்ஷனா இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது காமன். சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, டிஎன்ஏ புரோட்டீன்ஸ் அது கண்டிப்பா நடக்கும். ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, இந்த ஒரு டிஎன்ஏ டபுள் டிஎன்ஏ மாறும். அப்போதான் இந்த ரெண்டு டிஎன்ஏ ஈக்குவலா டிவைட் ஆக முடியும். ஸோ டபுள் டிஎன்ஏ மாறும். செல் டிவிஷன், ஆப்வியஸ்லி செல் டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன் நடந்தாதான் அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அந்த பேபி ஃபார்மேஷன் நடக்கும். இல்லைன்னா ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகாது. மல்டி செல்லுலர்ல, யூனிசெல்லுலர்ல அந்த டிவிஷன் நடந்தாதான் அது என்னது, நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அங்க ரீப்ரொடக்ஷன். ஸோ செல் டிவிஷன் கண்டிப்பா நடக்கும். growth, ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் தான் அது டிவைட் ஆகும். சரியா? க்ரோ ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படிங்கிறது இது நம்மளோட கேமிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்லலாம். கேமிட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கேமிட் ஃபார்மேஷன், ஸோ கேமிட் ஃபார்ம் ஆகும். மேல்ல தனியா, ஃபீமேல்ல தனியா. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இங்கே பேசிட்டு இருக்காங்க. ஓகே, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேல்ல தனியா, ஃபீமேல்ல தனியா கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த கேமிட் என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகும். ஸோ ஃபர்டிலைசேஷன், இது எல்லாமே எந்த டைப் ஆஃப் நீங்க ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டாலும், ஓகே, எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே நம்மளோடது நடக்கும். கம்பல்சரி இது எல்லாமே நடக்கும். சரி, கம்பல்சரி இது எல்லாமே நம்மளோடது நடக்கும். இதுதான் உங்க புக்லயும் கொடுத்திருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ சிந்தசிஸ், அதுக்கப்புறம் ஆர்என்ஏ இந்த புரோட்டீன்,
புரோட்டீன் அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு பார்ட், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த செல் டிவைட் ஆகும். எப்போ க்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் டிவைட் ஆகும், இல்லை டிவிஷன் ஆகிட்டு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். சப்போஸ் இது வந்து ஏசெக்சுவலா இருந்தா கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். கேமிட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷனும் பண்ணும். அப்போ இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். ஓகே சரி. ஓகே ஸோ இதுல வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இங்க என்ன இருக்கு? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏசெக்சுவல் reproduction we have, and second is your sexual reproduction. Asexual reproduction and sexual reproduction. Okay, ரெண்டு டைப் இருக்கு, asexual reproduction and sexual reproduction. Asexual reproduction அப்படினா என்ன? single parent. Okay, asexual reproduction அப்படினா என்ன? Asexual reproduction அப்படினா single parent. கரெக்ட்டா? Asexual reproduction means single parent, no gametes formation takes place. Okay, so asexual reproduction means reproduction by single parent. Reproduction by single parent. அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் asexual reproduction. Okay, சரி. அப்போ as a result நம்மளுக்கு தெரியும் reproduction நடந்தா அதோட ரிசல்ட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? reproduction நடந்தா அதோட ரிசல்ட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? offspring ஃபார்ம் ஆகும். இந்த ஆஃப்ஸ்பிரிங் நான் சொல்லியிருக்கேன்ல, அது ஐடென்டிக்கலா இருக்கலாம் இல்ல டிசிமிலரா கூட இருக்கலாம். அப்போ இங்க இருக்கிற ஆஃப்ஸ்பிரிங் இட் வில் பி சிமிலர் டு வாட், அது என்னது? அது ஓகே, இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங் எதுல? ஏசெக்சுவல்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங் இட் இஸ் சிமிலர் டு பேரண்ட்ஸ். இட் இஸ் சிமிலர் டு பேரண்ட்ஸ். அது என்ன இருக்கும்? பேரண்ட்ஸுக்கு எஸ் க்ளோன் ஃபார்மேஷன், எஸ் கரெக்ட், க்ளோன் ஃபார்மேஷன் ஆர் பேரண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்? சிமிலரா இருக்கும், சிமிலர் டு பேரண்ட்ஸ், ரைட். பட் அதுவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஓகே, அதுவே நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணா, ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி நம்ம ஏசெக்சுவலி இனி கொஞ்சம் பார்க்கலாம். இதுல பேரண்ட்ஸ் ஆஃப்ஸ்பிரிங் என்ன இருக்கும்? சிமிலரா இருக்கும். ஓகே, எப்படி? ஜெனட்டிக்கலி, ஓகே, தே ஆர் ஜெனட்டிக்கலி, ஆப்வியஸ்லி ஜெனட்டிக்கலினாலே அண்ட் மார்ஃபலாஜிக்கலி சிமிலர். ஜெனட்டிக்கலி அண்ட் மார்ஃபலாஜிக்கலி எப்படி இருக்கும்? சிமிலரா இருக்கும். ஜெனட்டிக்கலி அண்ட் மார்ஃபலாஜிக்கலி சிமிலர். அதான் க்ளோன். நம்ம விக்னேஷ் சொன்ன மாதிரி க்ளோன் இல்லையா? சரி, அப்ப இந்த இடத்துல கேமிட் ஃபார்மேஷன் இருக்குமா? இருக்காது. சோ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல நோ கேமிட் ஃபார்மேஷன், நோ கேமிட் ஃபார்மேஷன். இது ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம். நோ கேமிட் ஃபார்மேஷன், இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் asexual reproduction is usually by amitotic or mitotic division. So asexual reproduction எப்படி வேணா நடக்கலாம். Amitotic cell division, it is by amitotic or mitotic cell division. Amitotic or mitotic எப்படி வேணா நம்ம எந்த செல் டிவிஷன்ல வேணாலும் நடக்கலாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் டூ பேரண்ட்ஸ், சப்போஸ் நம்ம டூ பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் டூ பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்ட். Two parents are involved. Two parents are involved. ரெண்டு பேரண்ட் இன்வால்வ்ட் ஆனா இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? கேமிட் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். கேமிட் ஃபார்மேஷன் இங்க நடக்கும். கேமிட் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ கேமிட் ஃபார்ம் ஆனா ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, என்ன ஆகும்? ஃபர்டிலைசேஷனும் நடக்கும். ஆல்ரைட், fertilization takes place. Suppose fertilization நடந்துருச்சு அப்படின்னா as a result என்ன ஆகும்? offspring will be produced, and அந்த offspring, okay, fertilize ஆயிடுச்சுன்னா offspring produce ஆகும், and in the offspring they are what? They are similar or dissimilar? They are different from parents. Different from parents. Parents விட எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, they will be different from the parents. So this is the mode of reproduction. So நம்ம கிட்ட ரெண்டு mode of reproduction இருக்கு. Asexual mode of reproduction and sexual mode of reproduction. Okay, ரெண்டு mode of reproduction இருக்கு. Asexual mode and sexual mode நான் ரெண்டுமே இங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு on a brief note. இத நம்ம டீடைலா பார்க்கலாம். இத நம்ம என்ன பண்ணலாம்? இத நம்ம டீடைலா பார்க்கலாம். fission budding just example தான் நான் கொடுத்திருக்கேன். ஓகே, fission and budding ங்கிறது just example தான்.
அதனால இது நீங்க கண்டுக்க வேண்டாம், இது ரெண்டு தான் படிக்க போறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, asexual reproduction நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, we are going to start with asexual reproduction. Okay, asexual reproduction is widespread among different organisms. நிறைய organismsல எக்கச்சக்க organism. நம்ம இப்போ zoology படிக்கிறனால we will only stick to what? We will only stick to animals. Okay, because it is zoology. We will not talk about botany, we will talk about only zoology. அப்படி நம்ம ஜுவாலஜில எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம சின்ன வயசுல இருந்து, சின்ன குழந்தையில இருந்தே நம்ம சின்ன குழந்தையில இருந்து என்னது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பார்ப்போம் சின்ன குழந்தையில இருந்து. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சரி, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசிக்ல இருந்து எடுத்தா நம்ம பாக்டீரியா, ஆக்சுவலி பாக்டீரியா அப்படிங்கிறது பிளான்ட்டும் கிடையாது, அனிமலும் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம பாக்டீரியால இருந்து எடுத்துக்கலாம். சரி, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன்டா. சரி, தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், டு நாட் வரி. ஓகே, ஸோ பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஓகே பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஓகே நம்ம ஆர்கியா, ஓகே ஆர்கியா, okay, bacteria, protista, archaea, even when we talk about animals liye, okay, animals liye நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல porifera, nidaria, ctenophora, இந்த மாதிரி ஈவன் நம்ம லிட்டில் ஹையர் ஆர்கானிசம் லைக் ஸ்டார்ஃபிஷ், அது என்னது ஈவன் எக்கைனோடர்மேட்டா எக்ஸெட்ரா. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன நடக்கும்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, எல்லாத்துலயுமே என்ன நடக்கும்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கட்டாயமா. இதுல எல்லாத்துலயுமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஆனா இதுல இருக்கிற அத்தனை ஆர்கானிசம்ஸ்லயும் நடக்குங்கிறது கிடையாது. பட் இந்த ஃபைலம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பா நடக்கும். அப்போ இந்த ஆர்கானிசம்ஸ்ல there will be no genetic variations. Genetic variations என்ன இருக்காது. இங்கேயும் என்ன இருக்காது? No genetic variations. ஏன்னா இது எல்லாமே எல்லாமே asexual reproduction, and obviously நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் asexual reproduction பண்ணா எந்த ஒரு genetic variationsமே இருக்காது. Okay, fine. Now அனிமல்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் asexual reproduction இருக்கு அப்படின்னு பார்த்தா, அனிமல்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் asexual reproduction இருக்கு? ஒன்னு fission, என்ன இருக்கு? fission. ரெண்டாவது budding. மூணாவது fragmentation. நாலாவது regeneration. All right, fission, budding, fragmentation and regeneration. இது நம்ம என்ன இருக்கு சார்? நம்மளோட செல்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நியூ செல்ஸ் ஆகுதுல, அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா? நோ. ஆக்சுவலி நம்ம ஒரு என்டையர் ஆர்கானிசம் தான் என்ன பண்ணும், அது இன்னொரு ஆர்கானிசமா ப்ரொடியூஸ் ஆனாதான் அது என்னது, அதுதான் ரீப்ரொடக்ஷன். நம்ம பாடி வந்துட்டு நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் as a human, we do sexual reproduction. அப்போ
நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நான் பண்ணும்போது என்னோட பாடியில இருக்கிற பெனிஸ் அண்ட் ஃபீமேல் பாடியில இருக்கிற வெஜைனா, ஓகே, இதெல்லாமே செக்ஷுவல் ஆர்கன்ஸ். நான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஃபீமேல் பாடி ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபியூஷன் ஆகும், மேட்டிங் ஆகும், ஃபியூஷன் ஆகும் அண்ட் கேமெட் ப்ரொடக்ஷன், ஐ மீன் ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ரீப்ரொடக்ஷன் என்னோட பாடியில. பிகாஸ் ஐ எம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். அப்போ என்னோட பாடியில ஏதாச்சும் செல்ஸ் இங்க உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, இங்க புது செல்ஸ் இன்னும் உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ரீப்ரொடக்ஷன் கிடையாது. அதுக்கு பேரு செல் டிவிஷன். அதுக்கு பேரு செல் டிவிஷன். ஓகே, ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா as a whole ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகணும், அதுதான் ரீப்ரொடக்ஷன். சரி, அதுதான் என்னது? பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு செல் மட்டும் கிடையாது, அது ஒரு என்டையர் ஆர்கானிசம். ஸோ அது ரெண்டா டிவைட் ஆகும்போது அது ஆர்கானிசம் ரெண்டா டிவைட் ஆகுது. ஆர்கானிசம் என்ன ஆகுது? ரெண்டு ஆர்கானிசம் அங்கே ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன மாதிரி இன்னொரு ஆர்கானிசம் நான் ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் அதுதான் ரீப்ரொடக்ஷனா மாறுமே தவிர செல்ஸ் மட்டும் டிவைட் ஆனா அதுக்கு பேர் ஜஸ்ட் செல் டிவிஷன் தான், ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ஓகே, அப்போ ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம ஃபிஷன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபிஷன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட்? ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபிஷன் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் we are going to talk about fission. ஓகே, ஃபிஷன். இங்க ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷன் உங்களுக்கு இருக்கு, நான் சொல்றேன் அது என்ன அப்படிங்கிறது. ஃபிஷன் என்ன? ஃபிஷன் இட்ஸ் a division of parent, division of parent body, division of parent body into two or more identical daughters. Two or more identical daughters. Two or it's not and. Two or more identical individuals or daughter individuals produce பண்ணா அதுக்கு பேர் தான் என்னது? அதுதான் ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா பிரியறது. ஃபிஷனோட சிம்பிள் வேர்ட் மீனிங் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபிஷன் அப்படின்னா டிவிஷன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும் போது, சின்ன வயசுலனா ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது, நான் 8th 9th படிக்கும்போது இந்த ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருப்பேன். மேபி ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே, அப்போ அந்த டைம்ல எனக்கு இதுல நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஈவன் நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது கூட எனக்கு கிளாரிட்டி யாரும் கொடுத்தது கிடையாது. மேபி நான் கவனிச்சிருக்க மாட்டேன் கிளாஸ்ல. ஓகே, டீச்சர்ஸை குறை சொல்ல முடியாது, என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கலாம். மேபி நான் கவனிக்காம பின்னாடி பொண்ணுங்களை சைட் அடிச்சு உட்காந்து இருந்திருப்பேன். ஓகே, பொண்ணுங்களை பார்த்து உட்காந்துருப்பேன். ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா கடைசி பெஞ்சில் தான் உட்காருவேன். எப்பவுமே நான் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவேன். காலேஜ்ல ஒரு சில டைம் ஃப்ரெண்டில் உட்காந்துருவேன். ஓகே, பின்னாடியாவது சண்டை போட்டுட்டேன், இல்லை எனக்கு வந்து இந்த கிளாஸ் கவனிக்கணும், மார்க் கம்மியாயிருச்சு, செமிஸ்டர்ல மார்க் கம்மியாயிருச்சு, கவனிக்கணும்னா முன்னாடி உட்காந்துருவேன். அப்படி இல்லைன்னா நான் பின்னாடி தான் உட்காருவேன், பேக் பெஞ்சர். ஓகே, நான் என்னோட மணிகண்டன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், மெல்வின் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஸோ மணிகண்டன், மெல்வின் அப்படிங்கிறது நாங்கள் 3 பேர் ஒரு பெஞ்சில் இறுக்கி உட்காந்துருப்போம். உட்காந்துட்டு எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு ஜாலி பண்ணிட்டு ரவுஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஸோ அந்த டைம்ல மேபி டீச்சர் சொல்லும் போது நான் மறந்துட்டேன். காலேஜ்ல ஸ்கூல் டைம்ல என்னோட குரூப்பா இருக்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க இப்ப கனெக்ஷன்ல கான்டாக்ட்ல இல்லை. அவங்க பேர் அர்ஜுன் ஒரு பையன் இருப்பான், அர்ஜுன் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு சில பசங்க இருப்பாங்க. அவங்க கூட பின்னாடி உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருப்பேன். மேடம் உள்ள வந்தோன்னே என்ன வெளியே தோத்தி விட்டுருவாங்க. பயாலஜி டீச்சர், பாட்னி மேம். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஸ்கூல் லைஃப்லயே. நல்லா தப்பு பண்ணாம ஒழுக்கமா படிச்சிருந்தேன்னா மேபி நான் பிரைம் மினிஸ்டர் கூட இருக்கலாம். இல்ல, சாத்தியம் இல்லை இல்லையா? நல்லா படிச்சிருந்தா மேபி வேற இடத்துல எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம். ஆர் மேபி நான் இனி நல்லா சொல்லி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு மேபி. ஸோ அந்த டைம்ல நான் ரவுஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால டீச்சர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு புரியல. ஸோ ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு என்னது ஃபிஷன் அப்படின்னா பிரியறது, ஃபியூஷன் அப்படின்னா சேர்றது. காலேஜ்ல வரும்போது தான் ஃபியூஷன் சாங் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபியூஷன் சாங் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அஜோ ஃபியூஷன்னா சேர்ந்து நிறைய பாட்டை ஒன்று சேர்த்தி ஒரு சாங்கா கிரியேட் பண்ணா, கட் பண்ணி நிறைய எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு அதுக்கு பேர் ஃபியூஷன் சாங் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா வந்து டம் காயா வந்துட்டேன் காலேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் என்னோட மென்டல் க்ரோத் ஆச்சு, மென்டல் டெவலப்மெண்ட். சரி, எனிவேஸ் என்னோட கதை இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஈவன் தென்
நான் 10th ஸ்கூல் டாப்பர். 10th மட்டும்தான் 10th மட்டும்தான் 10th ஸ்கூல் டாப்பர். என்னோட காலேஜ்ல டாப் 2 செகண்ட் பிளேஸ்ல இருந்தேன் நான். ஓகே, யூனிவர்சிட்டியில செகண்ட் பிளேஸ்ல இருந்தேன். நான் கோல்டு மெடலிஸ்ட்லாம் கிடையாது. நான் கோல்டு மெடலிஸ்ட் இல்லை. 12th ஸ்டாண்டர்ட்ல வெரி ஆவரேஜ் மார்க், வெரி ஆவரேஜ் மார்க். பாட்டம்ல இருந்து மேபி 3rd 4th பிளேஸ்ல இருந்தாலும் இருக்கலாம் அப்போ. ஓகே, வெரி ஆவரேஜ் மார்க். பட் இருந்தாலும் நான் வந்து என்ன படிக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது. அது எல்லாமே நான் சாதிச்சிட்டேன். ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு டூ தட், டு ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட். எனிவேஸ், ஸோ ஃபியூஷன் அப்படின்னா சேர்றது, ஃபிஷன் அப்படின்னா பிரியறது, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஃபிஷன் அப்படின்னா டிவிஷன். ஃபிஷன் அப்படின்னா என்னது? டிவிஷன். ஓகே, நான் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில செகண்ட்னு சொன்னேன்னா காலேஜ்காரங்க என் மேல கேஸ் போட்டுற போறாங்க, இவன் சார் போய் சொல்றான் அப்படின்ட்டு. நான் சொல்றது லா காலேஜ்ல. ஓகே, நான் என்னோட வேற இந்த கிராஜுவேஷன் இந்த காலேஜ்லலாம் நான் வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. 86% தான் நான் எடுத்திருக்கேன். பட் 86% தான் என்னோட பர்சன்டேஜ். பட் என்னோட லா காலேஜ்ல நான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கேன். நான் செகண்ட் பொசிஷன் என்னோட. அது வேணா வெரிஃபை பண்ணிக்கோங்க. தட் இஸ் 200%. ஓகே, சரி. ஸோ ஃபிஷன்ல என்ன இருக்கு? ஃபிஷன்ல நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் என்னது? ஃபிஷன்லயே நிறைய டைப் ஆஃப் ஃபிஷன் வி ஹேவ். என்னென்ன டைப் ஆஃப் ஃபிஷன் வி ஹேவ்? நம்பர் 1 பைனரி ஃபிஷன். நம்பர் 1 என்னது? பைனரி ஃபிஷன். பைனரினா 2 சொல்றேன். அதுக்கப்புறம் என்னது? மல்டிபிள் ஃபிஷன். வாட் இஸ் நெக்ஸ்ட்? மல்டிபிள் ஃபிஷன். மூணாவது என்னது? மூணாவது நம்மளோட பிளாஸ்மோடோமி. மூணாவது என்னது? பிளாஸ்மோடோமி. நாலாவது என்னது? ஸ்ட்ரோபிலேஷன். வாட் இஸ் ஃபோர்த்? ஸ்ட்ரோபிலேஷன். அண்ட் ஃபிஃப்த் என்னது? ஸ்போருலேஷன். அடுத்த ஃபிஃப்த் என்னது? ஸ்போருலேஷன். இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் பைனரி, 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன். 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன். ஓகே, நம்மளோட 5 types of fission. ஓகே, பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் நோட் பண்ணிக்கோங்க. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோடோமி. ஓகே, பிளாஸ்மோடோமி. வேற என்ன? ஸ்ட்ரோபிலேஷன், பிளாஸ்மோடோமி, ஸ்ட்ரோபிலேஷன் அண்ட் ஸ்போருலேஷன். பிளாஸ்மோடோமி, ஸ்ட்ரோபிலேஷன் அண்ட் ஸ்போருலேஷன். All right. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? எஸ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பைனரி ஃபிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். We'll talk about binary fission. பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன். சரி, ஸோ பைனரின்னு 2. நான் என்ன சொன்னேன்? பைனரி மீன்ஸ் 2. வாட் இஸ் பைனரி? பைனரி மீன்ஸ் 2. கரெக்டா? பைனரி மீன்ஸ் 2. ஃபிஷன் மீன்ஸ் வாட்? பிரியறது, டிவிஷன். அப்படின்னா சிம்பிள் டேர்ம்ல சொன்னா பைனரி ஃபிஷன் மீன்ஸ் the division of
of parent body into two daughter cells, two identical two identical two identical daughter cells, two identical daughter cells, two identical. நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்தீங்க நீங்க நேத்து? நேத்து நம்ம பிடபிள்யூ சேனல் தமிழ்நாடு நீட் சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளோ டீட்டெயிலான கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லையா? டீட்டெயிலாக டயக்ராம் போட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ரைட்? ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பிளஸ் இப்போ நம்ம ஒன் ஷார்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணிகண்டன், ஹாய் சிவபிரகாஷ். லேட் ஆயிடுச்சு. எஸ், லேட் ஆயிடுச்சு. ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி 40 நிமிஷம் லேட். நீ வெறும் லேட் இல்லை, நீ ரொம்ப லேட். 40 minutes லேட் நீ. Anyways, so binary fission, the parent divides the two half. Okay. Okay. So this the nucleus first enagu idile first enagu first nucleus divides. First enagu nucleus divide ஆகும். எப்பவுமே ஒரு செல் டிவிஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்கு, அதுல இருக்க செல் வந்து டிவைட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நியூக்ளியஸ் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகும். ஸோ இட்ஸ் லைக் நியூக்ளியஸ் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகும். அப்போ சென்டர்ல கிளீவேஜ் ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த கிளீவேஜ் என்னாகும்? பெருசாகிட்டு என்னாகும்? அந்த கிளீவேஜ் என்னாகும்? பெருசாயிட்டு இது ரெண்டு செல்லா டிவைட் ஆகும். ஸோ தே வில் பிகம் 2 cell லேட்டர். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு செல்லா டிவைட் ஆகும். ஓகே, இப்பதான் ஸ்கூல் விட்டுச்சா? நீ ஸ்கூல் விட்டு வந்தியா? இப்பதான் டீச்சர் விட்டுச்சு சார், அந்த லூசு டீச்சர் சார், என்ன பிடிச்சி வச்சிரும் சார் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து. பாவம், அப்படி டீச்சர் என்ன பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாரு உங்க பசங்க எப்படி பேசுறாங்க. ஓகே, எனிவேஸ் த நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்போது அந்த நியூக்ளியர் டிவிஷனுக்கு பேர் என்னது? அந்த நியூக்ளியர் டிவிஷனுக்கு பேரு கேரியோகைனசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் செல் டிவிஷன் நடக்கும். ஃபாலோட் பை செல் டிவிஷன். ஸோ கேரியோகைனசிஸ் நடக்கும். கேரியோகைனசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் சைட்டோபிளாசம். செல் டிவிஷன் மீன்ஸ் வாட்? செல் டிவைட்ஸ் சொல்லக்கூடாது, சைட்டோபிளாசம் டிவைட்ஸ். ஸோ அந்த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ், அதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். கைனசிஸ் அப்படின்னா என்னது? கைனசிஸ்னா டிவிஷன். ஸோ சைட்டோகைனசிஸ் அப்படின்னா சைட்டோபிளாசம் டிவிஷன். சைட்டோகைனசிஸ்னா என்னது? சைட்டோபிளாசம் டிவிஷன். ஆல்ரைட், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறது தான் சைட்டோகைனசிஸ். ஓகே, இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும்? இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங், ஸோ ஆஃப்டர் தி சைட்டோபிளாசம் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும்? ஜெனட்டிக்கலி சிமிலர் டு தேர் பேரண்ட்ஸ். சாய் பிரகாஷ், ஹாய் சாய் பிரகாஷ். Okay, genetically similar. All right, so this is your binary fission. இதுதான் நம்மளோட binary fission. சரி, binary fissionலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, binary fissionல என்ன இருக்கு? நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப் ஆஃப் binary fission we have? binary fissionல நிறைய டைப் இருக்கா? என்னென்ன டைப் ஆஃப் binary fission இருக்கு? ஃபர்ஸ்ட்லயே என்ன இருக்கு? irregular shape binary fission. அதுக்கப்புறம் transverse binary fission. ஓகே, இதுலயே நம்ம ரெண்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் longitudinal and oblique. So first one என்னது? First one is our irregular shaped binary fission. ரெண்டாவது transverse binary fission. third one நீட் பயாலஜி என்னோட புக்கா? அதுக்கு நீ டைம் இருக்குடா, அது ரொம்ப டைம் ஆகும். அது மேபி நவம்பர் டிசம்பர்ல வரும். அது அப்போதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது, பட் அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது அப்போதான் வரும். என்னோட புக் வருமா அப்படின்னு கேட்டா, ஆமா, என்னோட ஒரு புக் வரப்போகுது. அதுக்கு ஓகே, அது வந்து ப்ராசஸ்ல இருக்கு. நான் இனி எழுதி முடிச்சு அதை எடிட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அடிச்சு அதை வந்து அதை பப்ளிஷ் பண்ணி அது சாஃப்ட் காப்பியா வரதுக்கு, பிளஸ் ஹார்ட் காப்பி இப்போ ஃபர்ஸ்ட் வராது. சாஃப்ட் காப்பில நான் போட்டு விட்டுருவேன். ஹார்ட் காப்பி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். ஓகே, ஸோ அது நவம்பர்ல வரும். நவம்பர் எண்டில் டிசம்பர் ஸ்டார்டிங்ல வரும். ஓகே, அந்த டைம்ல தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா
நம்ம சிலபஸ் முடிக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லுக்கிங் டல்? No, I'm not. Actually, I'm not feeling well. I have little lower back, pain. I think there is some injury here. அதனால எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. That's why I was like lying since morning. Okay, ரொம்பவே பிரச்சனை. Yeah, right. இதுக்கு முன்னாடியே விஐபி இன் சார் புக்கு வாங்கிட்டேன் ஃபார் நீட் 2006. நோ ப்ராப்ளம். விபின் சார் புக்கா? விஐபி நம்ம விபின் சார் புக்கு, நோ ப்ராப்ளம். நீங்க அதை சால்வ் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாதுடா, வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு தெரியுமா இருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கலான்னு இருக்கேன். நான் காசு கொடுக்காம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அப்படியே ஃப்ரீயா நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஓகே, யாருக்கு? நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அது உங்களுக்கு கொடுத்துரு. ஸோ நீங்க புக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. டு நாட் வரி. சரியா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட 4 டைப் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இர்ரெகுலர் ஷேப்டு பைனரி ஃபிஷன், செகண்ட் ஒன் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். நம்ம மூணாவது என்ன இருக்கு? மூணாவது ஹரிசான்டல் அண்ட் நாலாவது ஆப்ளீக். ஹரிசான்டலா? சாரி, லாங்கிடியூடினல். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் ஆப்ளீக். Longitudinal and oblique. Longitudinal binary fission. And oblique binary fission. Okay, longitudinal binary fission and oblique binary fission. All right. சரி, அடுத்தது simple irregular binary fission. நம்ம இங்க இருக்கா? So இந்த simple irregular binary fission அப்படின்னா என்ன? So first we will talk about that. Simple irregular binary fission அப்படின்னா நம்ம அமீபா மாதிரி இருக்கும். செல்ஸ் எப்படி இருக்கும்? நம்மளோட அமீபா. ஸோ அமீபா மாதிரி இருக்கும்ல, இது அமீபால தான் நடக்கும் இந்த மாதிரி செல் டிவிஷன். ஸோ அமீபா எப்படி இருக்கும்? இர்ரெகுலரா இருக்கும். ஓகே, இர்ரெகுலரா இருக்கும். அந்த இர்ரெகுலரா இருக்கிற அமீபா பைனரி ஃபிஷன் பண்றது தான் என்னது? சிம்பிள் irregularly பைனரி ஃபிஷன். ஓகே, இங்க வந்து எந்த ஆங்கிள் இருந்து இது டிவைட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் அது இர்ரெகுலரா டிவைட் ஆகும். இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கிறதுனால அது எந்த ஆங்கிள் இருந்து டிவைட் ஆகுது. இப்போ நம்ம இது சொல்லலாம் சென்டர்ல டிவைட் ஆகுது, ஸோ இது டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க என்ன சொல்லலாம்? இது வந்து மேல இருந்து இப்படி டிவைட் ஆகுது, அதனால இது லாங்கிடியூடினல் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது? ஆப்ளீக். ஓகே, இது இல்ல ஆப்ளீக், இதுல நம்ம டயக்ராம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஆப்ளீக் அப்படின்னா அது ஒரு சைடா டிவைட் ஆகிறது. ஓகே, சைடா டிவைட் ஆகிறது. ஸோ அது ஆப்ளீக். ஸோ என்ன பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஸோ எந்த சிமெட்ரி சொல்லக்கூடாது, எந்த பிளேன்ல இருந்து அது டிவைட் ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அமீபால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் irregularly shaped binary fission அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி பைனரி ஃபிஷனுக்கு தான் என்ன சொல்றோம்? irregularly shaped binary fission. ஓகே, ஆல் ரைட். ஸோ இதுல என்ன ஆகும்? சென்டர்ல ஒரு கான்ஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கான்ஸ்ட்ரிக்ஷன் அப்படியே டிவைட் ஆயிட்டு 2 செல்லா கன்வெர்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இருக்கிற கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் காணாம போயிரும், நியூக்ளியலஸ் காணாம போயிரும். இதுல என்ன இருக்காது? இதுல ஃபர்ஸ்ட் வேக்யூல், நியூக்ளியோலஸ் இது எல்லாமே காணாம போயிரும். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சென்டர்ல ஒரு குழி மாதிரி, ஒரு பெண்ட் மாதிரி. ஓகே, ஒரு பெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த பெண்ட் டீப் ஆனோன்னா 2 செல்லா நம்மளுக்கு 2 irregular அமீபா நம்மளுக்கு கிடைச்சிரும். டாட்டர் அமீபா நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் அமீபா இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கிறனால அங்க நடக்கிற பைனரி ஃபிஷனுக்கு பேரு irregularly shaped binary fission. அது வந்து சிம்பிள் பைனரி ஃபிஷன். ஏன்னா சிம்பிள் அப்படின்னா என்ன? சிம்பிள் அப்படின்னா சிம்பிளா டிவைட் ஆயிடுச்சா? ஓகே, சிம்பிள் பைனரி ஃபிஷன், அவ்வளவுதான். அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். பாராமீசியம்ல நம்ம பார்க்கலாம். எதுல பார்க்கலாம்? பாராமீசியம்ல பார்க்கலாம் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். இதுல எப்படி இருக்கும்? இதுல பிளேன் ஆஃப் டிவிஷன். இதுக்கு என்ன சொல்லுவோம்? பிளேன் ஆஃப் டிவிஷன் என்னது? டிரான்ஸ்வர்ஸ். பிளேன் ஆஃப் டிவிஷன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ். பிளேன் ஆஃப் டிவிஷன் இங்க என்ன இருக்கு? டிரான்ஸ்வர்ஸ். இங்க பிளேன் ஆஃப் டிவிஷன் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இங்க பிளேன் ஆஃப் டிவிஷன் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால irregular. இது பிளேன் ஆஃப் டிவிஷன் நம்மளுக்கு தெரியும் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு. அதனால இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஓகே, டிரான்ஸ்வர்ஸ்
பைனரி ஃபிஷன். இதுல என்ன ஆகும்? இதுல நம்மளோட இங்க பாத்தீங்க அப்படின்னா வாக்யூல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மவுத், ஓகே, இதுல மைக்ரோ நியூக்ளியஸ், மேக்ரோ நியூக்ளியஸ் இது எல்லாமே ரெண்டா டிவைட் ஆகும். ஸோ ரெண்டா இங்க டிவைட் ஆயிருச்சு. டிவைட் ஆனோட தனித்தனியா பிரிஞ்சிருச்சு டிரான்ஸ்வர்ஸ்ல. ஸோ உள்ள இருக்கிற மெட்டீரியல் ரெண்டா டிவைட் ஆகும். உள்ள இருக்கிற மெட்டீரியல் மைக்ரோ நியூக்ளியஸ், மேக்ரோ நியூக்ளியஸ், அது ரெண்டா டிவைட் ஆகும். ரெண்டா ஃபர்ஸ்ட் அது டிவைட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். என்னென்ன நியூக்ளியஸ்? ஃபர்ஸ்ட் மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் டிவிஷன் ஆனதுக்கு அப்புறம் செல் டிவைட் ஆயிரும். எப்படி? டிரான்ஸ்வர்ஸ்லி. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் வில் ஃபார்ம் ஹியர். என்ன பிளேன் ஃபார்ம் ஆகும்? டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் வில் ஃபார்ம் ஹியர். டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் ஆஃப் டிவிஷன். அதனால இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். அடுத்தது லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். அடுத்தது லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஓகே, இது வந்து எங்க நடக்கும்? இன் ஃபிளஜெலேட்ஸ். ஸோ இது எப்படி நடக்கும்? இந்த டிவிஷன் எப்படி நடக்கும்? இந்த டிவிஷன் as I already said சென்டர்ல இந்த நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் பெருசாகும். நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் பெருசாயிட்டு நியூக்ளியஸ் என்ன ஆகும்? டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். இதுக்கு பேரு கேரியோகைனசிஸ். ஸோ நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆனதுக்கு அப்புறம் சென்டர்ல என்ன ஆகும்? சென்டர்ல ஒரு கிளீவேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். யூ கேன் see here ஒரு ஃபரோ மாதிரி, லாங்கிடியூடனல் ஃபரோ. ஒரு லாங்கிடியூடனல் ஃபரோ மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லாங்கிடியூடனல் ஃபரோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது ரெண்டா டிவைட் ஆகும். நிறைய அனாவசிய தேவையில்லாதவங்களா வந்துருவாங்களடா. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் இருக்கும். தேவையில்லாதவங்களா வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா, என்ன சொல்றது, நம்ம சேனலை பார்த்துருவாங்க, வந்து லெக்சர்ஸ்லாம் கவனிப்பாங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா அது கமெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை வரும். கமெண்ட் தான் சப்ஸ்கிரைபர் மோட்னா, சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் கமெண்ட் பண்ண முடியும். பார்க்கறது பார்க்கலாம், ஓகே. அன்னெசரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டெக்னிக்கா இருக்கும். தெரியலடா, எனக்கு சத்தியமா தெரியல. அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். பிகாஸ் நிறைய அன்னெசரி கமெண்ட்ஸ் வரும்ல, நீங்க படிக்கிறவங்க டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ திடீர்னு ஒருத்தன் வருவான், ஒருத்தன் வந்துட்டு டேய் போடா எரும மாடு அப்படின்னு திட்டுவான். நீ நல்லாவே சொல்லித்தரடா அறிவட்டவனு திட்டுவான். அவங்க வேணும்ட்டே திட்டுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, புது புது ஐடி கிரியேட் பண்ணி வருவாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி ஆட்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் உள்ள போகணும், திட்டணும். உள்ள போயிட்டு ஒரு தேவையில்லாத கயோஸ் கிரியேட் பண்ணணும். என்ன திட்டுவான், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களையும் திட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால வேண்டாம், அது பிரச்சனையே வேண்டாம். நீ நீ வராத உள்ள. இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். தயவுசெய்து ஆப்ல சார், ஆப்ல கிளாஸ் எடுங்க, பசங்களுக்கு ஆப் ஐடி கொடுத்துருங்க, ஆப்ல இருந்து கிளாஸ் எடுத்துடலாம். ஓகே, பட் அது வந்து பாசிபிள் இப்போ கிடையாது. அதனால தான் நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஸோ லாங்கிடியூடனல் பைனரி ஃபிஷன் அதுதான், சென்டர்ல டிவைட் ஆகும். ஸோ ரெண்டா டிவைட் ஆயிடுச்சா, வேலை முடிஞ்சது. இது என்னது? யூக்ளினா. ஓகே, யூக்ளினா. ஸோ ஹியர் யா ரைட் யூக்ளினா. ஸோ இந்த மாதிரி ஃபிளஜெலேட்டட், இந்த மாதிரி ஃபிளஜெலேட்டட் organisms like euglena. Flagellated organisms like what? Euglena. First என்ன ஆகும்? basal granule. First என்ன ஆகும்? இங்க basal granule will divide into two. Basal granule என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் basal granule ரெண்டா டிவைட் ஆகும். எஸ், யூக்ளினா ரெண்டா டிவைட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த basal granule ரெண்டா டிவைட் ஆகுமா? ஸோ நியூ basal granule நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த நியூ basal granule என்ன பண்ணும்? they will form new flagella. அந்த புது ஃபிளஜெல்லா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நியூக்ளியஸ் ஆல்ரெடி டிவைட் ஆயிட்டு இருக்கும்.
ஸோ இங்கே ரெண்டா பொழந்துரும். ஸோ ரெண்டா பொழந்தோன்னா ரெண்டா டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் யூக்ளினா. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாமா? என்னது? வால்டிசெல்லா. இதோட எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸாம்பிள் வால்டிசெல்லா. வால்டிசெல்லா. ஓகே, வால்டிசெல்லா. கிளியர்? கிளியரா? வால்டிசெல்லா. அடுத்தது what is next? Next is what is next? Next is oblique. இங்க இல்ல, பட் நான் இங்க எழுதிறேன் oblique. நான் இமேஜ் கொண்டு வரல, ஏன்னா உங்க புக்ல இமேஜ் இல்ல. சரி, அதனால தான் உங்க அந்த போட்டோ கொண்டு வரல. ஏன்னா உங்களோட புக்ல ஸ்கூல் மெட்டீரியல்ல போட்டோ கொடுக்கல. பட் ஏன்னா ஒப்ளிக்ல போட்டோ நான் கூகுள்ல சர்ச் பண்ணல, பிகாஸ் அது வேண்டாம். ஓகே, பிளேன் ஆஃப் டிவிஷன் இங்க இருக்கு. என்ன இருக்கும்? பிளேன் ஆஃப் டிவிஷன். பிளேன் ஆஃப் டிவிஷன் இஸ் oblique. அவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதும். பஸ் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. செராட்டியம். Okay, ceratium. Like dinoflagellates. உங்க புக்ல இதான் கொடுத்திருக்காங்க. இது போதும். சரியா? So we are done with binary fission. We are done with what? Binary fission. Okay, நம்ம binary fission என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? So நம்ம கிட்டத்தட்ட 3 பேஜ் முடிக்க போறோம். So like we are going to start with what? Multiple fission. So next என்னது? Multiple fission. Multiple fission. Okay, multiple fission. சரி, மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு என்ன? மல்டிபிள் ஃபிஷன் என்ன? பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். எப்பவுமே ஜென்ரலி ஒரு சில செல்ஸ் என்ன ஆகும்? ஒரு சில ஆர்கானிசம்ஸ் ஜென்ரலி நார்மல் ஃபேவரபிள் கண்டிஷன், வெளியில ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கு, சுத்தி முத்தி நம்மளுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அது பைனரி ஃபிஷன் பண்ணிட்டு போயிடும். லைக் ஈவன் த பாக்டீரியா, த அமீபா, எக்ஸெட்ரா. ஆனா அதுவே வெளியில ஃபேவரபிள் கண்டிஷன் இல்ல, நம்ம இப்போ 2 பைனரி டிவைட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம பாடி மாய்ஸ்சர் இல்லாம போயிடும், வெளியில கண்டிஷன் நம்மளுக்கு சூட்டபிளா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியில ஒரு 3 லேயர் சிஸ்ட் வால் மாதிரி ஃபார்ம் ஆகும். 3 லேயர், 2 லேயர், 1 லேயர், ஏதோ ஒன்று, தட் டசன்ட் மேட்டர். பட் இங்க என்ன ஆகும்? பேசிக்கலி நார்மலா எல்லாமே என்ன பண்ணும்? ஒரு 3 லேயர் ஃபார்ம் பண்ணும். 3 லேயர் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, 3 லேயர் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். எதுக்காக இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது? இந்த கலர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா ரெட் நான் வரைகிறேன். எதுக்கு இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது? why this cyst is forming? இந்த ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர், இந்த 3 லேயர் சிஸ்ட் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரொடெக்ஷனுக்காக. அப்போ உள்ள என்ன ஆகும்? உள்ள இந்த செல், இது சைட்டோபிளாசம், இது என்னது? சைட்டோபிளாசம், இது நியூக்ளியஸ். ஸோ உள்ள இருக்கிற செல் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் என்ன ஆகும்? நிறைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். See here, நிறைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். அந்த ஒவ்வொரு நியூக்ளியஸும் ஒவ்வொரு ஆர்கானிசமா கன்வெர்ட் ஆகும். யூ கேன் see here, ஒவ்வொரு ஆர்கானிசமா இங்க கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்ட் வால் என்ன ஆயிரும்? வெளியே ஃபேவரபிள் கண்டிஷன் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சிஸ்ட் வால் பிரேக் ஆகி உள்ள இருந்து யங் அமீபா வெளியில வந்துரும். இதுதான் மல்டிபிள் ஃபிஷன். இதுதான் என்னது? மல்டிபிள் ஃபிஷன். சிம்பிள். நான் வெளியில போய் ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். நான் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ண, ப்ரொடெக்டிவ் வால்குள்ள நிறைய ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு வெளியில வார் கண்டிஷன் இருக்கு. ஓகே, அது கிளியர் ஆனோன்னு நான் வெளியே போயிடுவேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அதுதான் இங்க மல்டிபிள் ஃபிஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. இது அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் இங்க ப்ராசஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இது. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் as it is நார்மலாவே. சரி, மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா என்ன? மல்டிபிள் ஃபிஷன் மீன்ஸ் many daughter cells are produced. Many daughters are produced. Many daughters are produced. அதுதான் மல்டிபிள் ஃபிஷன் இல்லையா? ஸோ மல்டிபிள் ஃபிஷன்ல என்ன ஆகும்? மல்டிபிள் ஃபிஷன்ல நிறைய டாட்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்.
நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். அதுக்கு முன்னாடி சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆகும். சிஸ்ட் வால் நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் சைட்டோபிளாசம் என்ன ஆகும்? சைட்டோபிளாசம் ஓகே, சைட்டோபிளாசம்குள்ளே நிறைய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். நியூக்ளியஸ் வந்துட்டு சுத்தி முத்தி ஆர்கானிசம் டெவலப் ஆகும். ஒவ்வொரு நியூக்ளியஸ்லயும் ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் மாதிரி டெவலப் ஆயிரும். ஓகே, டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் சின்ன 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 மெனி இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும். மெனி இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தே வில் கம்ப்ளீட் ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணும். தென் வெளியில ஃபேவரபிள், ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் இந்த மாதிரி தான் ரிப்பீட்டட் டிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஓகே, லைக் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அமீபா withdraw its pseudopodia. What amoeba will do? Amoeba will withdraw the pseudopodia. Okay. நிறைய சின்ன சின்ன அமீபா ஃபார்ம் ஆகும். அண்ட் அமீபா டிவைட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சிஸ்ட் வந்துட்டு பிரேக் ஆயிரும். சிஸ்ட் என்ன ஆகும்? சிஸ்ட் வால் பிரேக் ஆகும். ஓகே, சிஸ்ட் வால் வில் பிரேக் அண்ட் சிஸ்ட் வால் ஜென்ரலி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? வாட் இஸ் த ரோல் ஆஃப்? ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் அமீபா வில் டிவைட். என்னது? அமீபா ஆர் சிஸ்ட் வால் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். நியூக்ளியஸ் வில் டிவைட், அதுக்கப்புறம் என்சிஸ்ட்மெண்ட் நடக்கும். என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னது? என்சிஸ்ட்மெண்ட்னா சிஸ்ட் வால் ஃபார்மேஷன். ஸோ சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆகும். என்சிஸ்ட்மெண்ட் நடக்கும், சிஸ்ட் வால் ஃபார்மேஷன் நடக்கும். சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள என்ன ஆகும்? அமீபா வில் டிவைட் and they are called pseudopodiospores. pseudopodiospores அப்படின்னா அமீபாவோட சின்ன சின்ன ஸ்போர்ஸ். pseudopodiosporesனா அமீபாவோட ஸ்மால் ஸ்போர்ஸ் மாதிரி, செல்ஸ் மாதிரி ஆர் எக்ஸ் மாதிரின்னு சொல்லுங்க. ஸ்போர்ஸ்னா அதுதானே, சின்ன ஸ்போர்ஸ்னு சொல்லக்கூடாது, சின்ன யங் ஒன் மாதிரி, ஸ்மால் யங் ஒன். ஸோ சூடோபோடியா அப்படிங்கிறது என்னது? ஃபால்ஸ் ஃபீட் அமீபா இண்டிகேட் பண்ணுது. ஸோ சூடோபோடியோஸ்போர்ஸ்னா அதுதான். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சூடோபோடியோஸ்போருக்கு இன்னொரு பேர் இருக்கு. தட் இஸ் அமீபுலே. சரி, இந்த சிஸ்ட் வால் ஓட ரோல் என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிஸ்ட் வால்? எதுக்கு அந்த சிஸ்ட் வால் இருக்கு? ப்ரொடெக்ஷன். மேஜர் ரோல் என்னது? மேஜர் ரோல் is protection. What is the major role? The major role is protection from the extremes, protection from extreme condition. Number one, இதுதான் மெயின். அது போக நிறைய அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? absorption of water. ஓகே, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ரொடெக்ஷன் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அப்சார்ப் பண்ண வாட்டர், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். இது அப்சார்ப் பண்ண உடனே வாட் வில் ஹேப்பன்? சிஸ்ட் வால் வில் பிரேக். அண்ட் அதனால என்ன ஆகும்? சிஸ்ட் வால் பிரேக் ஆனோன்னு லிபரேஷன் ஆஃப் அமீபா. லிபரேஷன் ஆஃப் அமீபானா அமீபா ரிலீஸ் ஆகிறது. ரிலீஸ் ஆஃப் அமீபா. ஹாய் காவ்யா, என்ன காவ்யா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க. 5 மணிலேருந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு காவ்யா. இனிமேல் 5 மணிக்கு கிளாஸ். நான் 5 மணிக்கு தான் வருவேன்.
அது வியாழக்கிழமை தான் வருவேன். ஐ திங்க் ஒரே ஒரு நாள் தான், வீக்லி ஒன் டே ஒன்லி ஒன் டே இன் a week, that is Thursday. ஓகே, இனிமேல் எல்லா சாப்டர்ஸுமே ஒன் ஷாட் தான். அடுத்தது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இது எல்லாமே அகெயின் ஒன் ஷாட் வீடியோஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும், எல்லா சாப்டர்ஸுமே ஒன் ஷாட் வீடியோவில் தான் முடியும். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது ஓ மை காட், அடுத்தது ஸ்ட்ரோபிலேஷன். வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரோபிலேஷன். நெக்ஸ்ட் என்னது? ஸ்ட்ரோபிலேஷன். ஓகே, இது நான் மிஸ் பண்ணிட்டேன். இதோட நான் மிஸ் பண்ணிட்டேன். மிட் டர்ம் எக்ஸாம் சார், இப்போதான் சார் ஸ்கூல் விட்டு வந்தேன். மண்டே டு சாட்டர்டே டெய்லி கிளாஸ் இருக்குமா சார்? மண்டே டு சாட்டர்டே டெய்லி கிளாஸ் இருக்குமானா தெரியல. இருக்கும், மேபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு இருக்கும். இடையில ஏதோ ஒரு நாள் இருக்காது. தேர்ஸ்டே கண்டிப்பாக எல்லா நாளும் தேர்ஸ்டேமே ஜுவாலஜி இருக்கும். எல்லா நாளும் வென்ஸ்டே பாட்னி இருக்கும். எல்லா நாளும் மண்டே கெமிஸ்ட்ரி இருக்கும், இல்லைனா ஃபிசிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதுதான் 4 சப்ஜெக்ட்டுமே இருக்கு. இடையில மேபி இங்கிலீஷ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இடையில வரலாம். சரியா? ஸோ 6 சப்ஜெக்ட் டோட்டல், 6 கிளாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சாப்டர் கரெக்டாக வந்துடுறியா? வெரி குட், ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கரெக்டாக வந்துரு. அடுத்த வாரம் வியாழக்கிழமை. சரி, வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரோபிலேஷன்? ஸ்ட்ரோபிலேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரோபிலேஷன்? ஸ்ட்ரோபிலேஷன் என்ன? ஸ்ட்ரோபிலேஷன் அப்படின்னா, ஸ்ட்ரோபிலேஷன் என்னது? Transverse fissions. Okay, multiple transverse fissions. So simultaneous na ஒன்னு முடிஞ்ச அடுத்தது ஒன்னு முடிஞ்ச அடுத்த கண்டினியூஸா. So simultaneous transverse fission occurs. Strobulation அப்படின்னா என்ன? In the process of strobulation, several transverse fissions occur simultaneously, okay, giving rise to many offsprings are formed. Many offsprings are formed. நிறைய offspring form ஆகும். Okay, they are not separated immediately. They are attached. They are not separated immediately. Immediate என்ன ஆகும்? அது செப்பரேட் ஆகாது. ஆனா ஒண்ணா அப்படின்னா என்னது? இது ஒண்ணா அட்டாச் ஆயிருக்கும் immediately from each other. Okay, they will not attach, they will not separate at once. Immediately. They will not separate immediately. Example என்னது? Aurelia. They are not separated immediately. Okay, சரி. ஸோ இங்க என்ன ஆகும்? அடுத்தது என்னது? பிளாஸ்மோடோமி. ஸ்ட்ரோபிலேஷன் முடிஞ்சது, அதுக்கப்புறம் பிளாஸ்மோடோமி. What is plasmo? Plasmona plasma. Tomy என்னது? டிவிஷன். அப்படியா? What is plasmotomy? Plasmotomy அப்படின்னா division of multinucleated parent. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிவிஷன். multinucleated parent into many multinucleated. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே uninucleated. ஓகே, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது ரெண்டா டிவைட் ஆகும். ஓகே, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது ரெண்டா டிவைட் ஆகும். ஹெல்த், you are talking about health. I am better than yesterday.
but not completely fine. Okay, you know what was my condition yesterday? Today also almost same condition as of now. Okay, there is no major changes. Minor difference is there. So it was there actually. Minor difference was there before I started taking class. But later, like the pain little bit, it's increasing again. So see, this is the only reason because I'm standing continuously. That is the reason maybe. Okay. Yeah, I'll go to the doctor today. Okay, I'll go to the doctor after the class. Class will end by 6:30. No, 6:30, 6:45. Okay, maybe 6:45 because I have to finish the chapter. It's a one shot lecture today. So I have to finish the chapter. So once I finish, because I'm quickly finishing, because it's a one shot video, na? So that is why. So I'm finishing it quickly. Once I finish, definitely I'll have to pick someone. I'll go there, and then from there I'll go to the doctor directly, or at least physiotherapist. Okay, okay. Chalo. So division of multinucleated parent into many multinucleated offsprings of springs. All right, many multinucleated offsprings. All right. Example: Opelina and Pilomixa. Pilomixa is like giant amoeba. Okay, Pilomixa or Pelomixia, whatever it is. Clear? So this is what plasmotomy. Plasmotomy means multinucleated. The parent is a multinucleated parent, and they will be divided into multinucleated what? So there will be so many nuclear divisions takes place here. Many nuclear divisions. Okay. So nuclear division occurs later to maintain normal number of nuclei, but initially it will get divided and then nuclear division occurs. Fine. Next is your sporulation. What is next? Next is sporulation. Sporulation is similar to multiple fission. Sporulation is very similar to multiple fission during unfavorable condition. Okay, sporulation occurs during unfavorable condition. Okay, multiplies. So during unfavorable condition, during unfavorable condition, during unfavorable condition, amoeba divides by sporulation. This is one of the method. Multiple fission is one of the methods. Sporulation is also a kind of multiple fission during unfavorable condition. Amoeba do what? Sporulation. But here the difference is without encystment. In multiple fission we saw that there is encystment. அங்க என்ன நடந்துச்சு? Cyst formation இருந்துச்சு. அங்க cyst form ஆகி அதுக்கப்புறம் உள்ள division நடந்துச்சு. அதுக்கப்புறம் cyst break ஆகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து amoeba release ஆகும். இல்லையா? இங்க without encystment. இங்க என்ன form ஆகாது? Cyst formation நடக்காது. Without encystment. This is called sporulation. Okay? சரி, nucleus என்ன ஆகும்? Break into several fragments. And each fragment develops nuclear membrane, becomes surrounded by cytoplasm, develops a spore case around it. When conditions become favorable, the parent body disintegrates, the spores are liberated, each hatching into young amoeba. Okay, so என்ன ஆகும்? First nucleus divide ஆகும். First என்ன ஆகும்? Nucleus divide ஆகும். Nucleus divide ஆனதுக்கு அப்புறம் nucleus சுத்தி nuclear membrane form ஆகும். என்ன ஆகும்? Nucleus சுத்தி nuclear membrane form ஆகும். அந்த nuclear membrane சுத்தி cytoplasm form ஆகும். Okay, cytoplasm form ஆகும் and அது ஒரு small body, small structure form ஆயிரும். அந்த small structureக்கு பேரு spores. அந்த small structureக்கு பேரு என்ன? Spore. அந்த spore formation நடக்கும். வெளியில favorable condition தெரிஞ்சோனே இது hatch ஆகி இங்கிருந்து spores எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஓகே, spores எல்லாம் ரிலீஸ் ஆகும். And spores எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? உள்ள இருக்கிற செல் அமீபாவா டெவலப் ஆயிரும். ஓகே, ஆஃப்டர் breakdown sporulationல இருக்கிற spores எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்போர் அமீபாவா டெவலப் ஆயிரும் later when there is favorable condition return வந்தோனே அந்த ஸ்போர் அமீபாவா டெவலப் ஆயிரும். that is called sporulation.
That is called what? Sporulation. What is that called? Sporulation. சரியா? சரி. அடுத்து என்னது? What is next? Next is budding. What is next? No? Gemule formation? Gemule formation. ஐயோ, budding image delete பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்லைட் delete பண்ணிட்டேன். சரி, sporulationக்கு அப்புறம் ஒன்று இருக்கு. We will see that. Budding. What is that called? That is called budding. Budding. What is budding? Budding என்னது? Budding அப்படிங்கிறது let's say there is one structure. Let's say நம்ம கிட்ட என்ன இருக்கு? Let's say நம்ம கிட்ட ஒரு structure இருக்கு. ஒரு structure. இது என்னது? இது என்னது? Sponge. ஸ்பஞ்சஸ்ல வர ஸ்பஞ்ச் இதுல என்ன ஆகும்? இதுல சின்னதா இங்கிருந்து ஒரு பட் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. என்ன ஆகும்? ஒரு சின்ன பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பட் ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெருசா வராது. சின்னதா ஒரு பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பட் என்ன ஆகும்? இந்த பட் என்ன ஆகும்? கொஞ்சமா க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த பட் என்ன ஆகும்? மறுபடியும் இந்த பட் என்ன ஆகும்? மறுபடியும் க்ரோ ஆகும். ஓகே, இந்த பட் இன்னும் நல்லா க்ரோ ஆகும். ஓகே, பட் இனி நல்லா க்ரோ ஆகும். இதுதான் என்னது? நம்மளோட டாட்டர். இதுதான் நம்மளோட டாட்டர். நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம், ஓரளவுக்கு க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அது பாடியிலேருந்து கட் ஆகி செப்பரேட் ஆயிரும். பாடியிலேருந்து கட் ஆகி என்ன ஆயிரும்? பாடியிலேருந்து கட் ஆகி அது செப்பரேட் ஹைட்ராவா கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் லேட்டர் இது க்ரோ ஆகும். இது சின்னதா இருக்கும், பட் அதுக்கப்புறம் இது க்ரோ ஆகும். க்ரோ ஆகிட்டு ஒரு அடல்ட் ஹைட்ராவா கன்வெர்ட் ஆயிரும். ஹைட்ராங்கிற பேர் ஸ்பஞ்சஸ், அடல்ட் ஸ்பஞ்சஸா கன்வெர்ட் ஆயிரும். So this is what? This is budding. Budding are of two types. Budding are of what? Two types. இது வந்து sponge. ஹைட்ராலையும் இதே மாதிரி தான் நடக்கும். ஹைட்ராலையும் இதே மாதிரி தான் நடக்கும். But budding are of two types. One is exogenous budding. Exogenous. And second one endogenous. Exogenous budding. And ரெண்டாவது என்னது? Endogenous budding. Exogenous budding and endogenous budding. There are two types of budding here. Okay, exogenous budding and endogenous budding. சரி, exogenous budding அப்படின்னா என்ன? ஹைட்ரால நடக்கும். ஓகே, ஹைட்ரால நடக்கும். பாடி சர்ஃபேஸ்ல எலிவேஷன் இருக்கும். ஓகே, பாடி சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும்? பட்டிங்ல பாடி சர்ஃபேஸ்ல சின்னதா எலிவேஷன் மாதிரி வரும். ஓகே, ஸ்பஞ்சஸ்ல நீங்க பாக்குறீங்களா? இதுதான், இதுவும் எக்ஸோஜினஸ் தான். சின்ன எலிவேஷன் மாதிரி இருக்கும். அந்த எலிவேஷன் க்ரோ ஆகும். க்ரோ ஆகிட்டு ஒரு புது யங் ஒன்னா ஃபார்ம் ஆயிரும். இதுதான் என்னது? எக்ஸோஜினஸ் பட்டிங். இதுதான் என்னது? எக்ஸோஜினஸ் பட்டிங். ஸோ எக்ஸோஜினஸ் பட்டிங்னா வெளியில இருக்கிற பாடி சர்ஃபேஸ்ல சின்னதா எக்டோடர்ம் டெவலப்மெண்ட் ஆகும். எக்டோடர்மல் செல்ஸ். எக்ஸோஜினஸ் பட்டிங்னா எக்டோடர்ம் என்ன ஆகும்? க்ரோ ஆகும். க்ரோ ஆகிட்டு ஒரு பாடி மேல பாடி க்ரோத் காட்டும். சின்ன பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். பட் மாதிரி பாடியில க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் அந்த பட் என்ன ஆயிரும்? கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டு, ஓகே, நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அண்ட் அது க்ரோ ஆகும். ஆல்ரைட், அது க்ரோ ஆகிட்டு கடைசியில் அதுல டென்டிகல்ஸ் டெவலப் ஆகும். சப்போஸ் இது வந்து ஹைட்ரா, என்னது? ஹைட்ரா. ஸோ ஹைட்ரால டென்டிகல்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்ராலையும் சின்னதா ஒரு பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பட் என்ன ஆகும்? அந்த பட் பெருசாகும். இதுதான் ஹைட்ராவோட டென்டிகல்ஸ். அந்த பட் என்ன ஆகும்? பெருசாகிட்டு அதுல டென்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரா வந்து பட்டிங். இங்க வந்து நம்ம ஹைட்ரா வந்து பட்டிங்கா எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். ரீஜெனரேஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரான்னு சொல்ல மாட்டோம். ஹைட்ரா வந்துட்டு பட்டிங்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரீஜெனரேஷன் அப்படின்னு சொன்னா
பிளனேரியான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா பட்டிங், ஹைட்ராக்கு பட்டிங் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாம். பட்டிங்க்கு ஹைட்ரா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹைட்ரா, ஸ்பஞ்சஸ் கூட மோஸ்ட்லி ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணும். ஓகே, ஸ்பஞ்சஸ் கூட மோஸ்ட்லி ஃப்ராக்மெண்டேஷன் தான், பட் பட்டிங்கும் பண்ணும். when we talk about regeneration அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ், பிளனேரியா, இதெல்லாம் தான் ரீஜெனரேஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, சரி. ஸோ ரைட், ஹைட்ரா. ஓகே ஃபைன். அடுத்தது எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னா என்ன? எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னா ஜெமியூல்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி தான். எண்டோஜினஸ் பட்டிங் அப்படிங்கிறது இதுதான், நம்மளோட ஜெமியூல் ஃபார்மேஷன் மாதிரி. திஸ் இஸ் எண்டோஜினஸ் பட்டிங். ஓகே, எண்டோஜினஸ் budding. So when we talk about this endogenous budding, many small buds forms inside the body. Inside the body. Body means what? Membrane. Inside the membrane. Okay, or we can say cytoplasm. Inside cytoplasm. Cytoplasm கூட நிறைய சின்ன 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 பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது உள்ளே பாடிக்குள்ளேயே இருக்கும். ஆல்ரைட், அது என்ன இருக்கும்? உள்ள பாடிக்குள்ளேயே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து இந்த மைக்ரோபைல் வழியா வெளியே வரும். எனிவேஸ், வில் டாக் அபவுட் தட். மைக்ரோபைல் வழியா வெளியே வருமா, வெடிச்சிட்டு வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஜெமியூல் ஃபார்மேஷன், எஸ், மர்ச்சாண்டியா நம்ம அனிமல்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ அனிமல்ஸ் பண்ணா ஸ்பஞ்சஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்பஞ்சஸ் நான் சொன்னேன்ல, ஸ்பஞ்சஸ் வந்து நிறைய பண்ணும். ஜெமியூல் ஃபார்மேஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நீ சொல்லணும் அப்படின்னா அனிமல்ஸ்ல ஸ்பஞ்சஸ். ஆல்ரைட், மற்றபடி பிளான்ஸ்ல லைக் ஹி செட் இருக்கு, பிளான்ஸ்க்கு நிறைய ஜெமியூல் ஃபார்மேஷன் பண்ற பிளான்ஸ் இருக்கு. பட் we are talking about animals, so that is why அனிமல்ஸ்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா ஸ்பஞ்சஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பஞ்சஸ், mostly fresh water sponges, mostly fresh water sponges, fresh water, but some marine sponges கூட இது பண்ற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, marine sponges கூட பண்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. during unfavorable condition என்ன ஆகும்? sponges disintegrate, but gemule can withstand adverse condition. ஓகே, ஸோ அட்வர்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த ஜெமியூல்ல இருக்கிற வெளியில இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் என்ன ஆகும்? ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே இது ஹேட்ச் ஆயிரும், இங்கிருந்து ரிலீஸ் ஆயிரும். இங்கிருந்து என்ன ஆகும்? ஜெமியூல்ஸ் வில் கெட் ரிலீஸ்ட். ஓகே, ஜெமியூல் என்ன ஆயிரும்? ரிலீஸ் ஆயிரும். அங்க நம்ம ஸ்போருலேஷன்ல ஸ்போர்ட்ஸ்னு சொன்னோம். ஜெமியூல் ஃபார்மேஷன் நம்ம அதை ஜெமியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜெமியூல்ஸ். கிளியர்? அடுத்தது என்னது? ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு என்ன? ஒரு பாடி இருக்கு, ஒரு என்டையர் ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்கானிசமை நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆர்கானிசமை நம்ம மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸா நம்ம பிரிச்சுட்டாலும் ஈச் ஃப்ராக்மெண்ட் will develop into an entire organism. Each fragment will develop into an what? Entire organism. அதுதான் என்னது? That is called fragmentation. Fragmentation அப்படின்னா இந்த ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி சின்ன சின்ன ஃப்ராக்மெண்டா எவ்வளவு ஃப்ராக்மெண்டா பிரிஞ்சாலும் finally each fragment will develop into an entire organism. That is called fragmentation. Okay, அதுதான் என்னது? fragmentation. All right, அடுத்தது sea anemone அப்படிங்கிறது fragmentation பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, fragmentation அந்த fragmentationக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? sea anemone. ஓகே, அதுதான் நம்மளோட fragmentation. சரி, வேற என்னது? see, ஓகே, இது அப்போலைசிஸ். ஆல்ரைட், we'll talk about that next. என்னது? tapeworm. what is this? This is like Taenia solium. இது tapeworm. நீங்க அனிமல் கிங்டம் படிச்சீங்க அப்படின்னா அனிமல் கிங்டம்ல இது வரும். Taenia solium. what is this? tapeworm. இந்த tapeworm எதுக்கு நம்ம tapeworm பத்தி படிக்கிறோம் அப்படின்னா ஓகே, இதோட ஓகே
இந்த எண்ட் ரெண்டு பாருங்க, இந்த ரெண்டு எண்டு பாருங்க. இதுல என்ன இருக்குன்னு அப்படின்னா, the gravid proglottids are regularly cut off either singly or in groups from the posterior end by a process called apolysis. This is very significant since it helps in transferring the developed embryo from its primary host to find a secondary host. ஓகே, இது வந்து ஒரு ஆர்கானிசம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது பாடிக்குள்ள என்டர் ஆயிட்டு, ஓகே, பாடிக்குள்ள என்டர் ஆயிட்டு டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகே, டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ டிசீஸ் காஸ் பண்ற ஒரு விதமான ஒரு பாராசைட், ஒரு விதமான பாராசைட். இது என்னது? டீனியா சோலியம். ஓகே, டீனியா சோலியம். இதுல வந்து ஹியூமன்ஸ் அண்ட் பிக்ஸ் இதோட ஹோஸ்ட். ஓகே, இது வந்து ஹியூமன் அண்ட் ஹோஸ்ட். சாரி, ஹியூமன் அண்ட் பிக்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் பிக்ஸ், அதுதான் இவங்களோட ஹோஸ்ட், இந்த ஆர்கானிசமோட ஹோஸ்ட். அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ஹோஸ்ட்ல இருக்கு அந்த கிராவிட் ப்ரோட்டிட், என்னது கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? இங்க இருக்கிற செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் என்னது? ப்ரோக்ளாட்டிட்ஸ். ஓகே, கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ். இது இம்மெச்சூர் அண்ட் இது மெச்சூர் ஆயிருக்கு. ஸோ இதுல தான் இது என்ன ஆகும்? பிரேக் ஆயிரும். சிங்கிளா இது உடையும். இந்த பாடியில இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஃப்ராக்மெண்ட் மாதிரி தெரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் இது என்ன ஆகும்? பிரேக் ஆகும். இங்க பிரேக் ஆகிற இந்த ஸ்ட்ரக்சர், ஓகே, பிரேக் ஆகிற இந்த ஸ்ட்ரக்சர் சிங்கிளா பிரேக் ஆகலாம், ஆர் இட் வில் பிரேக் இன் த குரூப். ஓகே, குரூப்பா பிரேக் ஆகும். இந்த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் திஸ் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் அப்போலைசிஸ். வாட் இஸ் திஸ் கால்ட்? அப்போலைசிஸ். அப்போலைசிஸ். லைசிஸ் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங் என்னங்க? லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன். லைசிஸ் அப்படின்னா என்னது? லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன். அப்போலைசிஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகிறதா ஃப்ரம் த மெயின் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் தான் அப்போலைசிஸ். சாரி, அதுக்கு பேர் தான் அப்போலைசிஸ். இது எதுக்கு? இது வந்து ஹோஸ்ட். ஓகே, அப்போலைசிஸ். ஸோ அப்போலைசிஸ் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் embryo into the host. Okay, breakdown of proglottids. Okay, அடுத்தது regeneration. What is next? Next is regeneration. ஸோ ரீஜெனரேஷன் ஹைட்ரான்னு சொல்லலாம். ஓகே, ஹைட்ரான்னு சொல்லலாம் ரீஜெனரேஷனுக்கு. ப்ளஸ் ஸ்டார் ஃபிஷ்னு கூட சொல்லலாம். ஆர் அதை விட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ரீஜெனரேஷனுக்கு பிளனேரியான்னு கூட சொல்லலாம். ஓகே, பிளனேரியா, பிளாட்ஃபார்ம் சொல்லலாம், ஹைட்ரா சொல்லலாம். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரி, ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? growth of the lost parts. Growth of the what? Lost parts or injured region. So due to injury ஏதோ ஒரு பார்ட் வந்து லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பார்ட் என்ன ஆயிரும்? grow ஆயிரும். Okay, so there is one scientist called Abraham Tremblay. In 1740 he was studying what? இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஹைட்ரால ரீஜெனரேஷன் படிச்சிட்டு இருந்தாரு. studied the regeneration for first time in hydra. ஹைட்ரால தான் ஃபர்ஸ்ட் ரீஜெனரேஷன் படிச்சாரு. ஓகே, ஸோ ரீஜெனரேஷன் ரெண்டு டைப்ல இருக்கு, மார்ஃபலாக்சிஸ் அண்ட் எபிமார்பசிஸ். மார்ஃபலாக்சிஸ் அப்படிங்கிறது ஹோல் பாடி ஆர்கன் வந்து க்ரோ ஆகிறது, ஹோல் பாடி ஆர்கன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்கு நம்ம கிட்ட. என்ன இருக்கு? ரெண்டு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்கு. மார்ஃபலாக்சிஸ் நம்பர் 1. ரெண்டாவது எபிமார்பசிஸ். ஓகே, மார்ஃபலாக்சிஸ் அண்ட் எபிமார்பசிஸ். சரி, அப்போ மார்ஃபலாக்சிஸ் அப்படின்னா என்ன? ஹோல்
body organ, whole body organs divide, or we can say regenerate. Whole body organs regenerate. Whole body organ in airo regenerate airo. Whole body organs in a grows and regenerates. Example, hydra, best example. And the hydra, adoda இன்னொரு example planaria, etc. Planaria அப்படிங்கிறது flatworm. எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். Okay, flatworm இப்படி இருக்கும். பார்த்திருப்பீங்க. This is flatworm. Okay, planaria. So planaria or hydra, this is example. Okay, hydra is accidentally cut into several pieces. Each piece can regenerate the lost parts and develop into whole individual. So okay, so for example, whole body organ can regenerate அப்படினா suppose இந்த planaria-வை நம்ம மூணா கட் பண்ணிட்டோம் அப்படினா இது head. இது head. இந்த head என்ன ஆயிரும்? Balance இந்த grow ஆயிரும். இந்த இடத்துல balance இது grow ஆயிரும். அப்படினா whole organ form ஆயிருச்சுங்க. கரெக்ட்டா? whole organ. அதே மாதிரி செகண்ட் ஒன்ல என்ன இருக்கு? செகண்ட் லெட்ஸ் சே செகண்ட் ரெண்டாவது பீஸ் இப்படி இருக்கு. அப்படினாலும் whole organ. whole organ divide ஆயிரும். அதுக்கு பேர் என்ன? Morphal axis. What is that? Morphal axis. What is that called? Morphal axis. அடுத்தது epimorphosis. Epimorphosis அப்படினா epimorphosis. What is epimorphosis? Epimorphosis. Epimorphosis அப்படினா the replacement or the type of regeneration. It is a type of regeneration where the lost body part is replaced. Lost body part is replaced. இதனால என்ன ஆகும்? body part தான் replace ஆகும். Okay, இது complete organism. For example, இது loss ஆயிருச்சுனா இந்த loss ஆன excess pieceல இருந்து whole organism develop ஆகாது. Okay, whole organism develop ஆகாது. Only in the lost parts மட்டும் தான் develop ஆகும். Okay, இதோட இந்த lost part இது மட்டும் தான் develop ஆகுமே தவிர whole organism develop ஆகாது. Yes, lizardல வால் அந்த மாதிரி தான். Yes, exactly. அதே மாதிரி தான். Okay, regenerationல ரெண்டு டைப் இருக்கு. regeneration epimorphosisலயும் என்ன இருக்கு? ரெண்டு டைப் இருக்கு. ஓகே, இன்னொன்னு என்னது? reparative and இன்னொன்னு என்னது? restorative and restorative. reparative example நீங்களே படிச்சிருப்பீங்க or நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க உங்களோட லைஃப்ல. என்னது? humans. damaged cells are replaced by new cells. Okay, new cells. அது என்னது? reparative regeneration. Okay, reparative epimorphosis. அடுத்தது restorative அப்படின்னா என்ன? restorative அப்படின்னா entire body part. So whole body part can grow. whole body part grows. நம்மளுக்கு கை கட்டானா கை திருப்பி வளர்றது கிடையாது. ஆனா ஸ்கின்ல எங்காச்சும் டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸ்கின் க்ரோ ஆயிருது. புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரிப்பேரேட்டிவ்னா சப்போஸ் ஒரு இடத்துல ஸ்கின் இங்க கட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கின் அந்த இடத்துல பீல் போயிடுச்சுன்னா க்ரோ ஆயிரும். பர்னதா இருந்துச்சுன்னா மறுபடியும் ரிப்பேர் ஆயிரும். ஓகே, ஆனா ரிஸ்டோரேட்டிவ் அப்படின்னா பல்லியோட வால் நம்மளுக்கு கை கட்டானா கை திரும்பி வராது. ஆனா அங்க வால் கட்டானா வால் திரும்பி வந்துடும். ஓகே, அதுக்கு பேர் தான் ரீஸ்டோரேட்டிவ். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது? ரீஸ்டோரேட்டிவ். புரிஞ்சிருச்சா? எஸ், கிளியர்லி எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா கண்ணா?
புரிஞ்சது எல்லாத்துக்கும்? ஐ ஹோப் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வில் பி யுவர் செக்ஷுவல் reproduction. Sexual reproduction. Sexual reproduction அப்படின்னா என்ன? எஸ் எஸ், பக்கா கிளியர். சரி, ஓகே, நல்ல விஷயம் தான். அப்பா, ஆல் ரைட். ஸோ அடுத்து நம்ம படிக்க போறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, சரி. ஆல் ரைட். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இங்க என்ன ஆகும்? இங்க 2 parents are involved. 2 parents are involved in the process. Okay, in the process. Okay, அப்போ இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் gametogenesis. Gamete formation நடக்கும். ரெண்டாவது insemination or meeting of male or என்ன சொல்ல release of gametes. Gametes என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல கேமிட்டோஜெனிசிஸ் எல்லா ஆர்கானிசம்லயுமே நடக்கும். கேமிட்டோஜெனிசிஸ் ப்ரொடியூஸ் ஆனா மேல் வில் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் and female will produce ovum. Male sperm produce பண்ணும் and female ovum produce பண்ணும். சரி, insemination ஆகும், இல்லைன்னா release of gamete அப்படின்னு சொல்லலாம். insemination அப்படின்னா வஜைனாக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றது. transfer of gametes into vagina. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமெட் இன்டு வஜைனா. ரிலீஸ் ஆஃப் கேமெட் அப்படின்னா அது என்ன இருக்கலாம்? இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். ரிலீஸ் ஆஃப் கேமெட் அப்படின்னா இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். இந்த இன்டர்னல் அப்படின்னா என்னது? அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமெட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமெட் இன்டு வஜைனா. இன்செமினேஷன். இன்டர்னல்னா இன்செமினேஷன். எக்ஸ்டர்னல் அப்படின்னா அது என்ன இருக்கும்? வாட்டர் பாடியில ரிலீஸ் பண்ணலாம், வாட்டர் பாடிஸ்ல ரிலீஸ் ஆகலாம், ஆர் எங்காச்சும் ஐசோலேட்டட் பிளேஸ்ல ரிலீஸ் ஆகலாம். ஐசோலேட்டட் பிளேஸ்லயும் ரிலீஸ் ஆகலாம், எங்க வேணா ரிலீஸ் ஆகலாம். அந்த எக் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்? இன்செமினேஷன். தேர்ட் ஸ்டெப் இஸ் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இதுல லெந்தி ப்ராசஸ். ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது லெந்தி ப்ராசஸ். இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ரீச் டு ஓவம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? செகண்ட் ஸ்டெப் சின்கமி. என்னது? சின்கமி அப்படின்னு என்னது? சின்கமி அப்படிங்கிறது fusion of syngamy அப்படினா fusion of sperm and ovum. இந்த fusion தான் syngamy. fusion process தான் என்னது? syngamy. 7 pm ஆகுமா சார் கிளாஸ்? I'll try. yes, 7 pm ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. சரியா? 7 pm ஆகும் தான் தோணுது. I'll try to finish it early. பட் எவ்வளவு early? 20 minutes தான் இருக்கு. இனி பார்த்தனோஜெனிசிஸ் வேற படிக்கணும். பார்த்தனோஜெனிசிஸ் 5 நிமிஷம் முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோ பெரிய டாபிக்லாம் கிடையாது பார்த்தனோஜெனிசிஸ். சரியா? 5 நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தனோஜெனிசிஸ் 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் கூட ஆகாது, முடிச்சிடலாம். சரியா? இது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். சரியா?
இது நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லல, நான் அவுட்லைனா சொல்றேன். ஏன்னா ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் நம்ம படிக்க போறோம், அதுல செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் தான், அது தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம். இந்த ஃபியூஷன், ஓகே, இந்த ஃபியூஷன் எக்ஸ்டர்னல் நடந்தா அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அதுவே இந்த ஃபியூஷன் உள்ள நடந்தா, இன்டர்னல் நடந்தா, அதுக்கு பேரு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். சரி, ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் டெவலப்மெண்ட்டும் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் டெவலப்மெண்ட். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலா இருந்தாலும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னல், ஐ மீன் ஃபர்டிலைசேஷன் வெளியில நடந்தா ஆப்வியஸ்லி டெவலப்மெண்ட்டும் வெளியில தான் இருக்கும். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ஆனாலும் டெவலப்மெண்ட் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் டெவலப்மெண்ட் எப்படி வேணா நடக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுக்கு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். டெவலப்மெண்ட் எப்படி நடக்கும்? உள்ளுக்குள்ளேயே டெவலப் ஆகி as a young one நம்ம பேபி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனா பேர்ட்ஸ் அப்படி கிடையாது. ஃபர்டிலைசேஷன் உள்ள நடக்கும், ஆனா டெவலப்மெண்ட் எங்க நடக்கும்? வெளியில நடக்கும். கோழி என்ன பண்ணும்? முட்டை போட்டு அது மேல உட்கார்ந்துட்டு அதை இன்குபேட் பண்ணும். அதோட பாடியோட ஹீட் அது கொடுத்து அதுல growth பண்ண வைக்கும், டெவலப்மெண்ட் பண்ண வைக்கும். ஸோ அது எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். ஃபர்டிலைசேஷன் எங்க நடந்திருக்கு? உள்ள நடந்திருக்கு. ஆனா டெவலப்மெண்ட் எங்க நடக்குது? எக் முட்டை போட்டதுக்கு அப்புறம் நடக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். ஃபர்டிலைசேஷன் வெளியில இருந்தா வெளியில தான் டெவலப் ஆகும். ஆனா ஃபர்டிலைசேஷன் உள்ள நடந்தா அது டெவலப்மெண்ட் எக்ஸ்டர்னலாவும் இருக்கலாம், அது இன்டர்னலாவும் இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். அது எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல், எனிதிங் இஸ் பாசிபிள். சரியா? சோ இதுதான் நம்மளோட டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கலாம்? ஓகே, இந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கலாம்? டெவலப்மெண்ட் டைரக்டா இருக்கலாம், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்டா இருக்கலாம் ஆர் இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்னா விவி பார் சாரி, டைரக்ட் அப்படின்னா எப்படி? டைரக்ட் அப்படின்னா என்னது? ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா டைரக்ட், நோ இன்டர்மீடியட் ஸ்டேஜ். இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இருக்காது, லைக் லார்வா ஃபார்மேஷன் நடக்காது. ஆனா இன்டைரக்ட் அப்படின்னா லார்வா ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். லார்வா ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். கிளியர்? இதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக். ஃப்ராக்ல என்னது? ஒரு டேட்போல் ஸ்டேஜ் வரும். டேட்போல் அதுக்கப்புறம் தான் அடல்ட் ஃப்ராக், அடல்ட்டா டெவலப் ஆகும். இதுக்கு பேரு மெட்டாமார்போசிஸ். மெட்டாமார்போசிஸ். So it's an example of what? It is an example of, நான் சொல்றேன், இது என்னது? எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டர்னல், சாரி, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, என்ன क्वेश्चन கேக்குறேன்? ஸ்டெம் செல் வச்சு எக்ஸ்டர்னல்ல பேபி ஃபார்ம் பண்றாங்க சார் இன் ஹியூமன்ஸ். அதுக்கு பேரு இன்விட்ரோ. அது வந்து ஃபர்டிலைசேஷன் கிடையாது. ஆர் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட், கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது, அது வாய்ப்பு இல்ல. என்ன பண்ண? அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேணும்? ஹியூமன் பாடி வேணும், யூட்ரஸ் வேணும். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்களே தவிர அது கம்ப்ளீட் பாடி பேபி டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இருக்கா ஸ்டெம் செல் வச்சு என்டையர் பேபி ஃபார்ம் பண்றது? வாய்ப்பு இருக்கா? எப்படி டெஸ்ட் டியூப்குள்ள என்டையர் பேபி ஃபார்ம் பண்ண வைப்பாங்களா? ஸ்டிமுலேட்டட் கண்டிஷன்லயா? ஸ்டெம் செல் தெரப்பியா? ஆர்கன்ஸ் டெவலப் பண்ணலாம். ஸ்டெம் செல்ஸ்ல வச்சு நம்ம ஆர்கன்ஸ், பாடியோட ஆர்கன்ஸ் டெவலப் பண்ணலாம். என்டையர் ஹியூமனை டெவலப் பண்ண முடியுமா? I don't know. I'm not very sure about that. சரியா? சரி. Is it legal? Is it even legal? தெரியல. சரி, லீகல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? சரி, இப்போ என்னோட ஸ்டெம் செல்ஸ் வச்சு என்ன மாதிரி இன்னொரு பர்சனை உருவாக்கலாம்ல, க்ளோன். அது பண்ண முடியுமா? பாசிபிள் பண்ணலாம். ஆனா அது லீகலா? இல்ல. ஆனா அந்த செல்ஸ் வச்சு பண்ணலாம். நம்மளோட என்ன ஸ்டெம் செல் வச்சு பண்ணலாம்? உள்ள இருக்கிற நம்ம எம்பிரியோனல் செல்ஸ் இல்லையா? நம்மளோட ஜைகோட் அண்ட் ஸ்பெர்ம் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்? டெவலப் பண்ணலாம். என்னோட உள்ள இருக்கிற ஸ்டெம் செல் வச்சு பண்ணலாம். க்ளோன் ஃபார்மேஷன் பண்ணலாம். ஜீன்ஸ் வச்சு பண்ணலாம். ஈவன் ஸ்டெம் செல் கூட வேணாம். ஓகே, ஜீன்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ஆனா இட் இஸ் லீகல்? நோ. சரி, சின்கமி, டைப்ஸ் ஆஃப் சின்கமி. டைப்ஸ் ஆஃப்
syngamy. First one, autogamy. Second one, exogamy. Third one, hologamy. அடுத்தது fourth one, pedogamy. Okay, pedogamy. அடுத்தது merogamy. Okay, merogamy. அடுத்தது isogamy. அடுத்தது isogamy. அதுக்கு அடுத்தது anisogamy. இதெல்லாம் பிளான்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. ஐசோகாமி அனைசோகாமி எல்லாம் பிளான்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. மீரோகாமி, ஐசோகாமி, அனைசோகாமி. அடுத்தது ஓகே, இன்னொன்று இருக்கு கான்ஜுகேஷன், பட் அது வேண்டாம். சரி, இது ஒவ்வொன்றா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோகாமி. ஆட்டோகாமி அப்படின்னா என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் gametes are produced by the same cell or same organism and both the gametes fuse together to form zygote. ஒரே ஆர்கானிசம்ல இருந்து நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு கேமெட்டுமே ப்ரொடியூஸ் ஆனா அதுக்கு பேரு ஆட்டோகாமி. ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் gamete, ரெண்டு கேமெட்டுமே, the male and female gamete are produced from the same cell or the same organism. Such gametes are called autogamy. சரி, ஒரே இதுல அப்ப என்ன ஆகும்? சேம் செல் சேம் ஆர்கானிசம் அண்ட் அந்த ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் அது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் பண்ணும், ஜைகோட் டெவலப் ஆகும். அந்த மாதிரி ஃபியூஷன் ஆஃப் கேமெட். ஆக்சுவலி கேமி அப்படின்னா ஃபியூஷன் தான், சரியா? இங்க சின் கேமி அப்படின்னா சேர்றது தான். ஸோ கேமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபியூஷன் மாதிரி தான், ஜைகோட் ஃபார்மேஷன் தான், சரியா? சரி, அப்போ இங்க என்ன ஆகும்? இங்க எக்ஸோகேமி. அடுத்தது என்னது? எக்ஸோகேமி. ஆட்டோனா சேம் ஆர்கானிசம் ஒரு சேம் செல். அடுத்தது எக்ஸோகேமி. எக்ஸோனா என்னது? the male and female gametes are produced by different parents and the fuse. For example, humans. Human beingல என்ன ஆகும்? மேல் ஆர்கானிசம் மேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் ஆர்கானிசம் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும், தட் இஸ் sperm and gamete. டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறம் அது ரெண்டும் ஒன்னா ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரியான ஃபியூஷனுக்கு பேரு எக்ஸோகேமி. இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷனுக்கு பேர் என்ன? எக்ஸோகேமி. இது சேம் ஆர்கானிசம், இது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஹோலோனா ஒரே மாதிரி பார்க்கிறதுக்கு. ஓகே, ஒரே மாதிரி. இட்ஸ் லைக் lower organisms, sometimes the entire mature organism do not form gamete, but they themselves behave as a gamete and they fuse to form mature organisms. All right, they fuse. So it's like they will not produce gamete. இப்போ நீங்க வந்து பிளான்ட்ஸ் நீங்க படிக்கும்போது, பிளான்ட் கிங்டம் படிக்கும்போது அதுல கிரிப்டோகாமி படிப்பீங்க. ஓகே, கிரிப்டோகாமில ஒரு சில இடத்துல நீங்க ஹோலோகாமி, மீரோகாமி, ஐசோகாமி, அனைசோகாமி எல்லாம் படிப்பீங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஃபியூஸ் ஆயிரும், ரெண்டு ஆர்கானிசம் என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகும். அங்க கேமெட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது, ஆனா என்டையர் ஆர்கானிசமே ஃபியூஸ் ஆகும், சரியா? அதுதான் ஹோலோகாமி. ஹோல் ஆர்கானிசம் as a whole ஆர்கானிசமே ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பீடோகாமி. ஓகே, அடுத்தது பீடோகாமி. ஸோ பீடோகாமி அப்படின்னு என்ன? பீடோகாமி அப்படின்னா individuals. It is the sexual union of young individuals produced immediately after division of adult parent cell by mitosis. Okay, so mitosisல வந்துட்டு okay, after mitosis process. So இதுதான் young one produce ஆன உடனே அந்த young one என்ன ஆயிரும்? ஃபியூஸ் ஆயிரும். அதுதான் பீடோகாமி. young one ஃபியூஸ் ஆயிரும். young one will become fuse together to form zygote. That is called pedogamy. Okay, young one. அடுத்தது மீரோகாமி. மீரோகாமி அப்படிங்கிறது small sized but morphologically different. Morphologically different. Morphologically different organisms, they fuse together. Okay, different organisms சொல்லக்கூடாது, different gametes or different organisms, சொல்லலாம், different gametes. அதுதான் என்னது? மீரோகாமீட்ஸ் அப்படின்னு சொல்றது. மீரோகாமினா மார்ஃபலாஜிக்கலி வேற இருக்கிற கேமெட், மார்ஃபலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட், they fuse together to form zygote. That is called merogamy. Isogamy morphologically similar. Okay, iso na same. So isogamy means morphologically
and physiologically similar gametes ரெண்டு ஒண்ணா ஃபியூஸ் ஆனா அதுக்கு ஃபியூஸ் ஆகி gamete zygote ஃபார்ம் பண்ணா அதுக்கு பேரு ஐசோகாமி. அதுக்கு அடுத்து என்னது anisogamy. anisogamy என்னது பார்க்கிறதுக்கு டிஃபரெண்ட். ஸோ டிஃபரெண்ட் மார்ஃபலாஜிக்கல் different morphologically and physiologically different gametes fuse ஆனா அதுக்கு பேரு anisogamy. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது anisogamy. all right, next parthenogenesis. அடுத்தது parthenogenesis. parthenogenesis அப்படின்னா என்னது? development of, okay, so development of egg without fertilization. parthenogenesis. genesis na formation. yes, இந்த சாப்டர்ல லெக்சர்ஸ் பார்த்தோமா? இல்ல இது நம்ம பார்க்கல. ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கல. ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் பார்க்க கிடையாது. இல்ல சரி, எனிவேஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எக் வித்வுட் ஃபர்டிலைசேஷன், அதுதான் நம்மளோட பார்த்தனோஜெனசிஸ். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் எக் அது நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இதுல 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருப்போம். 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். 11th பார்த்தோம், ரைட். 12th இல்ல, சூரன் சேனல், சூரன் பேட்ச்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, ஸோ பார்த்தனோஜெனசிஸ் அதுதான். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணது? ஃபர்ஸ்ட் discovered by who discovered first? Charles Bonnet. எப்போ? 1975. மாத்தி எழுதிட்டேன். 1745. ஓகே, சரி. ஓகே, ஃபைன். சோ பார்த்தனோஜெனசிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. பார்த்தனோஜெனசிஸ்ல எவ்வளவு டைப் இருக்கு? ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் அண்ட் இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல். Okay, natural parthenogenesis, artificial parthenogenesis. சரியா? natural parthenogenesis அப்படிங்கிறது என்னது? இது வந்து எக்ஸாம்பிள் honeybee. இப்போ இது அவங்களோட லைஃப் சைக்கிள்ல இது நேச்சுரலாவே நடக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலா இன்டியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க லைஃப் சைக்கிள்ல நேச்சுரலாவே அது வந்து எந்த ஏசெக்சுவலா தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல மேல் ஹனிபி they do not undergo fertilization. Okay, they develop as it is. 16 chromosome அது அப்படியே டெவலப் ஆகி மேலா கன்வெர்ட் ஆயிடும். அதுல ஃபியூஷன் நடக்காது. they develop through parthenogenesis. ஓகே, அதுக்கு பேர் தான் நேச்சுரல் parthenogenesis. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்ல அவங்கள லைஃப் சைக்கிள்லயே நேச்சுரலாவே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்டிஃபிஷியல் இருக்கு. என்னது ஆர்டிஃபிஷியல் parthenogenesis? அப்படின்னா நம்ம மேன்மேடா பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஆர்டிஃபிஷியல் parthenogenesis they are like induced. they are man-made obviously. இது man-made, so they are man-made obviously. so induced parthenogenesis. okay, இங்க என்னது they induced to develop okay,
they induced parthenogenesis. Induced parthenogenesis. Induced parthenogenesis. Example in annelids and sea urchin egg. இதுதான் artificial parthenogenesis ஓட example. Okay, artificial parthenogenesis ஓட example. இப்போ natural parthenogenesisலயே ரெண்டு டைப் இருக்கு. complete and incomplete. Complete natural parthenogenesis and incomplete natural parthenogenesis. Okay, so complete அப்படினா என்னது? Okay, biparental. So there are like no male organism. Okay, complete அப்படினா என்னது? Complete parthenogenesis, complete natural parthenogenesis அப்படினா நம்மளோட only form of reproduction certain animals and there is no biparental sexual reproduction. There are no male organism and so such individuals are represented by females only. Incomplete parthenogenesis found in some animals in both sexual reproduction and parthenogenesis occurs. Okay, fine. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா incomplete and completeல ரெண்டு இருக்கு. என்னது? So naturally ரெண்டு இருக்கு. என்னது? Incomplete அப்படின்னா அதுல வந்து male and femaleல ஒன்னு sexual பண்ணும், இன்னொன்னு asexual பண்ணும். ஒன்னு ஃபியூஷன் ஆகும் ஒரு சில டைப் ஒரு கேட்டகரியில. இன்னொரு கேட்டகரியில என்ன ஆகும்? ஃபீமேல்ஸ் வந்து ஹனிபீல பாத்தீங்கன்னா ஃபீமேல் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணும். ஆனா அதுவே மேல் என்ன பண்ணும்? வெறும் ஏசெக்சுவல் பண்ணும். they will do parthenogenesis. So இது வந்து கம்ப்ளீட் கிடையாது. இதோட லைஃப் சைக்கிள்ல ஒன்னு பண்ணிட்டு இருக்கு, இன்னொன்னு பண்ணல. அப்படின்னா இது என்னது? இன்கம்ப்ளீட் parthenogenesis. கம்ப்ளீட்னா இதுல எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது. ஓகே, அதுதான் கம்ப்ளீட் parthenogenesis. இதுதான் டிஃபரன்ஸ் இன்கம்ப்ளீட்டுக்கும் கம்ப்ளீட்டுக்கும். சரியா? இதுதான் என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் அண்ட் incomplete parthenogenesis. சரியா? சரி. என்னென்ன பார்த்திருக்கோம்? நிறைய பார்த்தாச்சு. So let's summarize. என்ன பார்த்தோம்? What is mode of reproduction? Modes of reproduction. இதுல என்ன பார்த்தோம்? இதுல types, difference between asexual and sexual reproduction. Asexual and sexual reproduction. வேற என்ன பார்த்திருக்கோம்? வேற என்ன பார்த்தோம்? types of asexual reproduction. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? sexual reproduction, parthenogenesis. இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு இல்லையா? சோ ஹோல் சாப்டர் முடிச்சாச்சு. சோ சாப்டர் கம்ப்ளீட்டட். ஹோம்வொர்க் என்ன? புக் பேக் क्वेश्चंस சால்வ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஹோம்வொர்க். எழுதிடலாமா இங்க? புக் பேக் questions. Okay, book back questions solve பண்ணுங்க. That's all for today. Thank you so much for joining. Okay, so next class நம்ம என்ன பார்க்க போறோம்? Human reproduction. Next weekல human reproduction பார்க்க போறோம். சரியா? So thank you for joining and see you all in the next week. Till then, please take care of yourself. படிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. Bye bye. வணக்கம்.